நல்லது. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பு வணக்கங்கள். இன்றைய சிந்தனை. வணக்கம் வேணு. வணக்கம். இன்றைய சிந்தனை, நாம் ஏன் கொடுக்க வேண்டும்? என்னுடைய மனம் நான் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதற்கு எதிராகவே எண்ணங்களை எழுப்புகிறது. அதை எப்படி சரி செய்வது? நீங்கள் கட்டிய வீட்டை பற்றியும் அது உருவான விதத்தை பற்றியும் கூறுங்கள். அப்படின்னு சிந்தனைகள் இருக்கு. மனம் நாம் எதை செய்ய வேண்டுமோ அதற்கு எதிராக எண்ணங்களை எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. இதிலிருந்து விடுதலையும் விடுபடுவதும் எவ்வாறு? மனம் நம்ம எந்த செயலை செய்கிறோமோ அதற்கு எதிரான எண்ணங்களை எழுப்புது அப்படின்றது தான் இயல்பு. அதோட இயல்பு. அதனால் அந்த செயல் தடைப்பட்டுருமா அப்படின்ற பயம்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. உங்களோட உள்ளுக்குள்ளே நடக்கிற எல்லா விஷயங்களையும் எதுக்கு கவனிக்க சொல்கிறோம் அப்படின்னா, மனம் இப்படிலாம் இயங்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். மற்றபடி அந்த இயக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த இயக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி எண்ணங்கள் எழவே எழாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். மனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மனம் என்பது உள்ளுக்குள்ளே எதுவுமே, உங்களுக்குள்ள எண்ணங்கள் மேகங்களை போல ஓடிக்கொண்டே இருக்குதுல்ல, அது மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம இருக்கும் பொழுது அப்போ தான் நம்ம மனதோடு இருக்கிறோன்னு அர்த்தம். மைண்டு, புரியுதுங்களா? மனதில் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏதோ உள்ளுக்குள்ளே ஓடினே இருக்குல்ல, அது இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்போ தான் மனம் வேலை செய்யவே ஆரம்பிக்கும். அப்போ தான் மனம் முழு ஆற்றலோடு இருக்கும். மனம் என்பது ஒரு சக்தி. அதை நம்மளோட பதிய வைக்கப்பட்டிருக்கின்ற பதிவுகளாலும் நினைவுகளாலும் மனதோட சக்தியை நம்ம வீணடிச்சுக்கிட்டே இருக்கோம். அதை எப்படி தடுக்கிறது அப்படின்னா, அதை எப்படி நிறுத்துறது அப்படின்னா, அதை தடுக்கவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது. ஆனால் அதை பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா அந்த சக்தி விரயமாதல் நின்று போயிடும். நம்ம ஏதோ ஒரு செயல் செய்யணும், இல்லை நமக்கு சாதகமாக செயல் நடக்கணும் அப்படின்னும் பொழுது மனம் நமக்கு எதிரான எண்ணங்களை எழுப்புறதுனால உங்களோட காரியம் தடைப்படாது. ஆனால் இந்த மாதிரி தான் மனம் எழுப்பும் அப்படின்னு நீங்கள் ஒரு புரிதலுக்கு வந்துட்டிங்கன்னா, சாதாரணமாகிட்டிங்கன்னா, அது உங்களை இன்னும் பெரிய துன்பத்தை ஏற்படுத்தாது. அதனால் உங்களோட மனம் எந்த மாதிரியெல்லாம் இயக்கங்களை இயக்குகிறது, முதல்ல நீங்கள் என்ன ஒரு தெளிவுக்கு வரணும் அப்படின்னா, உங்களுக்குள்ளே நிறைய விஷயங்கள் தோணுது, நல்லதாவோ கெட்டதாவோ. அதன் அடிப்படையில் எந்த செயலையுமே நீங்கள் செய்யாதீங்க. எல்லாத்தையும் நேற்று பேசின மாதிரி அமைதியாக இருந்து பொறுத்துக்கிட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செயல் நிகழணுமோ அது சரியாக நிகழ்ந்துடும். உங்களுக்கு உள்ளே தோன்ற எண்ணங்களின் அடிப்படையில் ஒரு பயமாக ஒரு எண்ணம் தோணுது, இல்லை இப்படி நடந்துருமா அப்படி நடந்துருமா அப்படின்னு டைலமோலியே இருக்கும்பொழுது மனம் அப்படி தான் இருக்கும். புரியுதுங்களா? அதாவது மனதோட இயக்கம்
இப்படி தான் இருக்கும்னு நீங்கள் புரிஞ்சிக்க புரிஞ்சிக்க உங்களை பற்றி தெரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க உங்களோட அடித்தளத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அது இந்த மாதிரியான டைலமோல இருந்தெல்லாம் விலகிடும். உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்படிலாம் தான் இது யோசிக்கும், இப்படிலாம் தான் இது சிந்திக்கும், இப்படிலாம் தான் இந்த இயக்கம் இருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு ஆற பார்க்குறீங்க, அது ஓடிக்கிட்டே இருக்குது. பள்ளம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். அது அது ஓடிக்கிட்டே இருக்கும். அதான் அதோட இயக்கம். அந்த மாதிரி இந்த மனதோட இயக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கும் பொழுது இதெல்லாம் உங்களை துன்பப்படுத்துவதிலிருந்து நீங்கள் விடுதலை அடைவீர்கள். இதை வந்து சீரியஸாக எடுத்துக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இது அதோட இயக்கம், இப்படி சிந்திக்கும், இந்த மாதிரி எண்ணங்கள் வருது. உங்களுக்கு வர எந்த எண்ணமும் உண்மையானதல்ல. எல்லாமே உங்களுடைய அனுபவங்களிலிருந்தும் உங்களுடைய வாழ்விலிருந்தும் பெற்றவைகள் தான். அது ஒரு பதிவாக உங்களுக்குள்ளே பதிஞ்சு கிடக்குது. அதிலிருந்து அப்பப்போ நீங்கள் உங்களோட கண், காது, மூக்கு எதெல்லாம் உற்று நோக்குதோ அது ரிலேட்டடாக இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்குள்ளே எழுப்புது. உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படுமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதோ ஒன்று பார்க்குறீங்கன்னா உடனே அது ரிலேட்டடான எண்ணமோ இல்லை அதை பற்றி படித்ததோ கேட்டதோ ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளே இருக்க பதிவுகள்லேருந்து அது உங்களுக்கு எடுத்து கொடுக்குது. அப்படி தான் நீங்கள் உங்களை உற்று நோக்கும்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இதை. அதனால் வந்து அந்த பதிவிலிருந்து வர எதுவுமே உண்மை கிடையாது. உண்மைன்றது இப்போ இந்த நொடி தான் உண்மை. நீங்கள் வாழ்ந்த காலங்களில் இருக்கின்ற அனுபவங்கள் எதுவும் உண்மை கிடையாது. அதிலிருந்து வர எண்ணங்கள் எதுவும் உண்மை கிடையாது. அதெல்லாம் முடிந்த விஷயங்கள். வாழ்வை நீங்கள் இதுதான் வாழ்வுன்னு ஒரு முடிவுக்கு வந்து உங்கள் பதிவிலிருந்து எழுகின்ற எந்த எண்ணமும் உங்கள் வாழ்விற்கு பயன்படாது. எப்படி ஒரு பென்ட்ரைவில் நிறைய ஃபைல்ஸை சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி உங்களுக்குள்ள உங்கள் இருப்பில் உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பதிவு பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த பதிவிலிருந்து தான் ஏதோ உங்களுக்குள்ளே தோன்றி மறையுது, இல்லை நீங்கள் கேட்டது, பேசினது, உங்கள்கிட்ட சொன்னது, இதன் அடிப்படையில் உங்களுக்குள்ளே இருக்கிற பதிவுகள் எல்லாமே எழுந்து பயத்தையோ இல்லை மகிழ்ச்சியையோ தருது. இந்த பயத்தோடு இருக்கும்போது பயனும், மகிழ்ச்சியோடு இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறன்ற ஒரு மாய தோற்றத்தோடு நம்ம வாழ்வை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். புரியுதுங்களா? அதனால் வந்து உங்களுடைய மனம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அவ்வளோதான். அதில் வந்து பெருசாக வேலை செய்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை. அது அப்படி தான் இருக்கும். நீங்கள் முதல்ல உங்ககிட்ட முரண்படாமல் இருங்க, அவ்வளோதான். இப்படிலாம் இருக்குது, கஷ்டமாக இருக்குது, கண்ணம்னான்னு யோசனை வருது, வரட்டும், அவ்வளோதான். அந்த யோசனையை பாருங்கள், உங்களுடைய மன இயக்கத்தை பாருங்கள். எந்த செயலும் செய்யணும்னு அவசியம் இல்லை. என்ன வேலை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதை கவனமாக செய்து இந்த உலகத்துக்கு பங்காற்றுங்க. அதோட உங்களோட வேலை முடிஞ்சிச்சு. இதை யார் சரியாக செய்கிறாங்களோ அவங்க தான் ஞானம் பெற்ற நபர்கள். உங்களுக்குள்ள ஏற்படுகின்ற இல்லாத ஒரு மாய தோற்றத்தில் மயங்கி அதன் அடிப்படையில் செயல் செய்து நீங்கள் துன்பத்தை வர வைத்துக் கொள்கிறீர்கள். ரொம்ப வெயிலாக இருக்கும்போது நீங்கள் கார்லேயோ பைக்லேயோ பயணம் செய்யும்போது ரோட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்க மாதிரியே தெரியும், காணல் நீர். ஆனால் கிட்ட போய் பார்த்தா அது இருக்காது. அந்த மாதிரி உங்களுக்கு வர எல்லா எண்ணங்களும் ஒரு காணல் நீர் தான். அதை போய் டச் பண்ணி அதன் அடிப்படையில் செயல் செய்தீங்கன்னா அது உங்களுக்கு துன்பத்தை வர வைத்துவிடும். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். இந்த வாழ்வை நடத்துவதற்கு நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். எல்லாவற்றுடனும் இசைந்து நீங்கள் கடக்கும் பொழுது நீங்கள் இறைவனிடம் பொறுப்பை ஏற்றுகிறீர்கள். அதுவாகவே உங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி தந்துடும். எல்லாமே நீங்கள் விருப்பத்தை மட்டும் பலமாக வச்சிங்கன்னா போதும். அந்த ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் மற்ற எண்ணங்களால் சிதைக்காமல் உங்கள் விருப்பத்தில் நிலை பெற்றால் மட்டும் போதுமானது. நீங்கள் நினைத்த காரியமும் உங்களுடைய வாழ்வும் சிறப்பாகுவதற்கு. நீங்கள் செயல் செய்து உங்களுடைய அறிவை பயன்படுத்தி உங்கள் வாழ்வை நீங்கள் துண்டு துண்டாக மாற்றிக்கிறீங்க. நேற்று பேசின மாதிரி தான், உங்கள் அறிவை நீங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்வை நசக்கி கொண்டிருக்கிறீர்கள். வேறு யாரும் உங்கள் வாழ்க்கையை நசகலை, நீங்கள் தான். நீங்கள் சாதாரணமாக இருக்க முடியலன்றது தான் உண்மை. உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் எவ்வளோ மன இயக்கத்தை பயன்படுத்தி உங்களுடைய எண்ணங்களால் விரிக்கிறீர்கள்னு பாருங்கள். சும்மா இருந்து பார்த்து ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் நிகழ்த்தும் பொழுதும் உங்களுக்காக இந்த பிரபஞ்சம் வேலை செய்கிறது என்பதை அறிவீர்கள். அதனால் மனம் எத்தனை திசையில் வேணாலும் இஷ்டத்துக்கு ஓடும், அவ்வளோதான். அந்த ஓடுறதை நீங்கள் சரி செய்யணும்னா ஓடுதுன்னு தெரிஞ்சுக்கினா போதும். இந்த மாதிரிலாம் இருக்கும், இப்படி தான் அது யோசிக்கும், இப்படி தான் யோசனைகள் வரும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு இயக்கம் இருக்குது பார்த்தீங்களா?
அந்த இயக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களை துன்பப்படுத்தாது, பயம்படுத்தாது, எதுவும் பண்ணாது. நீங்கள் உங்களுடைய மனதில் எதை அதிகமாக ஓட்டுறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையாக மாறியே தீரும். புரியுதுங்க? உங்களுடைய மனம்னு ஒன்று உள்ளுக்குள்ளே வச்சுருக்கீங்கல்ல, நீங்கள் எதை அதிகமாக ஓட்டுறீங்களோ, இப்போ உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது, அது வருது போகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த எண்ணத்தை கை வச்சு அதில் நீங்கள் மேலும் மேலும் அதுக்கு வலு சேர்க்கும் பொழுது, அது சரியான எண்ணமோ இல்லை தவறான எண்ணமோ, இது நடக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் இல்லை இது நடக்கணும்னு நினச்சாலும் அதை நீங்கள் பிடிச்சி உங்களுக்கு ஒரு எண்ணம் வருதில்ல, எண்ணம் வருவதற்கு ஏதோ ஒரு அடித்தளம் இருக்குல்ல. இப்போ உங்களுக்குள்ள ஒரு உயிர் இருக்குது, உயிருக்குள்ளே ஏதோ வந்துக்கிட்டு போயிட்டு இருக்குல்ல, அது வந்துட்டு போயிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது வந்துட்டு அனுமதிச்சிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அந்த வந்துட்டு போகிறதுல கை வச்சு உங்களுடைய சிந்தனையை அதிகப்படுத்தி அதை நிலை பெற்றுட்டு உங்களுக்குள்ளேயே அதை உங்களோட கான்ஷியஸில் போட்டு ஓட்டிக்கினே இருந்தீங்கன்னா அது எந்தவித ஐயமும் இல்லாமல் நடந்தே தீரும். புரியுதுங்களா? அது சாதாரணமாக வந்துட்டு போகுதுன்றது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதை நீங்கள் நிறுத்தி அதை சிந்திச்சு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு உங்கள் கான்ஷியஸில் ஊற போட என்ன நடக்கும்னா அது உங்கள் வாழ்வில் பிரதிபலிச்சிடும். உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குல்ல, நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்குல்ல, அதனால் அதை வச்சு உங்களோட எண்ணங்களை தொட்டிங்கன்னா அது உருவாக ஸ்டார்ட் ஆகிடும். அது கட்டாயம் நடக்கும், அது யாராலையும் தடுக்க முடியாது. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, நீங்கள் தான் உங்கள் வாழ்வின் கர்த்தாவாக இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குல்ல, அதுக்கு உருவம் கிடையாது. ஆனால் அதன் அடிப்படையில் நீங்கள் எதை அழுத்தினாலும் உங்களுடைய அதிகமாக நீங்கள் அதை பற்றி யோசிக்க அது உங்களுக்குள்ளே இறங்கி உங்களுடைய அடித்தளத்துக்கு ஆழ்மனதுக்கு போயிடும். அது நடந்தே தீரும். அதுக்கு எந்த உத்வேகமோ உந்துதலெல்லாம் தேவையில்லை. இந்த பிரபஞ்சம் அதை அப்ரூவ் பண்ணிடும். புரியுதுங்களா? அதனால தான் நல்லதே நினை நல்லதே நடக்கும்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் முயற்சி பண்ணி நல்லதெல்லாம் நினைக்க வேணாம். நீங்கள் உங்களுடைய இயக்கத்தை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லது மட்டும் தான் நினைப்பீங்க. நீங்கள் முயற்சி பண்ணி நல்லதெல்லாம் எப்படி நினைக்கிறது? நல்லது நடக்கட்டும் அப்படின்னு தான் நினைக்க முடியும். நல்லதுன்னா என்னன்னே தெரியாது. உங்களுக்கு எது நடந்தால் நல்லதுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எனக்கு எது நடந்தால் நல்லது, அது நடந்தால் நல்லது அப்படின்லாம் நீங்கள் வகைப்படுத்த முடியாது. அதெல்லாம் நடந்தாலும் உங்களுக்கு கெட்டதாக கூட மாறிடலாம். நல்லது நடக்கட்டும் அப்படின்னா உங்களுக்கு எது நல்லதோ அது மட்டும் தான் நடக்கும். புரியுதுங்க? நல்லது எதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அதனால் நல்லதே நினை அப்படின்றது என்னென்னா, இறைவன் தான் நல்லது. செயல் இப்போ எனக்கு இந்த கார் வேணும், வீடு வேணும், அது வேணும், இது வேணும், எல்லாம் வேணும். இறைவனை நினைங்க, அதுதான் நல்லது. புரியுதுங்களா? வீடு வேண்டும், அவ்வளோதான். இந்த உணவு உடை இருப்பிடம் தான் நம்மளுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. பிரச்சனைகள் எல்லாம் இதில் தான் இருக்குது. இந்த உணவும் உடையும் இருப்பிடமும் இருந்தாலும் அதை நம்ம பிரச்சனைக்குரிய விஷயமாக மாற்றி வச்சுக்கிறோம். சாதாரணமாக நம்ம எல்லாருக்குமே எல்லாமே இருக்குது தான். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் பிரச்சனைகளே இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். ஆனால் நம்ம அதுக்கெலாம் நேரம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம பிரச்சனைகளோட வாழ பழகி பிரச்சனைகள் இருந்தால் தான் வாழ்வேன்னு நினச்சிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கையே ஏதோ பிரச்சனைகளை தீர்த்து அதனால் ஏற்படுகின்ற சந்தோஷங்களை அனுபவிக்கிறதுன்னு நினைக்கிறோம். இந்த வாழ்வு என்பது எதுவும் இல்லாதது. இந்த வாழ்வு என்பது நீங்கள். இந்த வாழ்க்கை என்பது நீங்கள். எப்பொழுதும் உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்றா இருக்குது இல்லை, அந்த அடித்தளத்துக்கு போகிறீங்களோ அப்போ தான் வாழ்வு தொடங்குது. அது வரையும் பிரச்சனைகளின் தீர்வு தான் உங்களுடைய வாழ்வின் சந்தோஷம் நினச்சிட்டு இருக்கீங்க. பிரச்சனைகள்னு ஒன்று கிடையாது, தீர்வுன்னு ஒன்று கிடையாது. எல்லாமே நீங்கள் வச்சுட்டு இருக்க இமேஜினேஷன். பிரச்சனை இருக்குது, அதை தீர்த்து வச்சு தான் நீங்களே நினச்சிக்கிறீங்க. எல்லாமே நீங்களே ஒரு இமேஜினேஷன்லேயே வாழ்ந்து சந்தோஷப்பட்டு அப்படி இப்படின்னு வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டே போகிறோமே தவிர நாம் உண்மையான நிலை வாழ்விற்கு நம்ம செல்வதே இல்லை. புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணி ஆகணும். இதெல்லாம் நீங்கள் தான் செய்தாக வேண்டி இருக்கிறது. நீங்கள் தான் பண்ணணும். இது ஈஸி தான், பண்ண முடியும். ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் திமிரும் கொழுப்பும் ஈகோவும் நிறைய இருக்குது. புரியுதுங்களா? நிறைய இருக்குது. நம்ம அதெல்லாம் செய்யறதுக்கு விருப்பப்படலை. ஆனால் ஏதாச்சும் ஆன்மீகத்தை சார்ந்த விஷயங்களை செய்யறதுலையோ எதையோ ஒன்று செய்யறதுலையோ, தியானம் பண்ணுறதுலையோ, மணியை உருட்டுறதுலையோ, இல்லை சிலைகளை வாங்கி வச்சு வேலை செய்கிறதுலையோ நம்ம அதிகமாக ஆர்வம் காட்டுறோமே தவிர நம்மளை சரி பண்ணுறதுல நம்ம ஆர்வம் காமிக்க மாட்டோம். ஏன் வெளியில் இந்த காரியங்களெல்லாம் ஆர்வமாக செய்கிறோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம ஈகோ நம்மளை சரிப்படுத்திக்கவே விடாது.
நீங்கள் சரின்னு நினச்சின்னு நீங்கள் எதையும் பண்ண முடியாது. நீங்கள் சரியும் கிடையாது. நீங்கள் சரியாக ஆகலைன்றத முதல்ல உங்களதுலேருந்து வேலை செய்ய ஆரம்பித்தா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்வை மீட்டெடுக்க முடியும். நம்ம வெளியில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். யாரோ நம்ம வாழ்க்கையை மாற்றுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இந்த ஆன்மீக சுதந்திரம் இல்லை, ஆன்மீகம் என்பதே நீங்கள் தான். இந்த ஆன்மீகம் ஆன்மாவை பற்றி அறியணும் அப்படின்னா, அறிந்த நபர்களோடு போய் உட்கார்ந்து கட்டாயமாக அவங்களுக்கு பணிஞ்சு அவங்களுக்கு கீழே மாறாத வரைக்கும் நம்மளோட ஈகோ அழியாது. உங்கள் ஈகோ உங்களால் அழிச்சிக்க முடியாது. அதுதான் பிரச்சனையே. அது அழிஞ்ச மாதிரி உங்ககிட்ட ஏமாற்றும். உங்களுக்குள்ள ஒரு நான் வச்சுருக்கீங்கல்ல, உங்களுடைய வாழ்வின் அனுபவங்களை எல்லாம் சேர்த்து இதுதான் நான், எனக்கு இப்படி வரும், பாட வரும், டான்ஸ் ஆட வரும், நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்லாம் உங்களை பற்றியான ஒரு பிம்பம் நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல, அது ஒரு பிம்பம், ஒரு சோப் பபுள் மாதிரி. அது எப்போ வேணாலும் உடையும். அதை உடைக்கிறதுக்கு உங்களால் முடியாது. அதை ஆல்ரெடி ஈகோவை அறுத்து அவங்களுடைய நானில் நிலை பெற்று இருக்கும் வழிகாட்டிகள் கிட்ட போய் உங்களை நசக்கி உங்களை அடிப்பணியை வச்சு உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கினா மட்டும்தான் அந்த நான் உடையும். உங்களுக்கு உங்களுடைய ஈகோவை உங்களால் அழிச்சிக்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு உங்கள் ஈகோவே தயாராக இருக்காது. அது ஞானம் பெற்ற நபர்களால் மட்டும்தான் உங்களை ஒன்றும் இல்லாமல் உறுதறியாமல் ஆக்கி உங்களே உங்ககிட்ட கொடுக்க முடியும். அதுக்கு நிறைய சிரமம் இருக்குது. அதை சில நபரால் ஒத்துக்க முடியாது. உங்களுக்குள்ளே கை வச்சா உங்களால் ஒத்துக்க முடியாது. உங்களை கொஞ்சமாக உங்களுக்குள்ளே கை வச்சு இதெல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் செய்யுங்கன்னு சொன்னாலும் உங்களால் செய்ய முடியாது. ஏன்னா ஈகோ சும்மா நடிக்கும், அவ்வளோதான். ரொம்ப சூப்பர் அப்படி இப்படிலாம் பேசும். ஆனால் எந்த செயலையுமே அது செய்யறதுக்கு தயாராக இருக்காது. இதெல்லாம் நீங்களே உங்களை எவால்வேட் பண்ணி பாருங்கள். சும்மா இருக்கும்போது நான் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இல்லையான்னு நீங்களே சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உண்மைன்னு புரியும். புரியுதுங்களா? ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நம்ம சாமி ஃபோட்டோ கோயிலெலாம் எதுக்கு வச்சுருக்கோன்னா, நம்மளை எதுவும் பாதிச்சுக்க கூடாது. வெளியில் எவ்வளோ வேணாலும் நம்ம நடிச்சிக்கலாமே தவிர நம்மளோட ஈகோவில் கை வச்சு அதை சரி செய்யறதுக்கு நம்ம விரும்புறதில்லை. அதனால தான் சிலைகளை வச்சு நம்ம கும்பிட்டு கடவுளை கும்பிட்றோம், அதை கும்பிட்றோம், இதை கும்பிட்றோம், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், உதவி செய்கிறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன்னு பொய்யா நம்ம நடிக்கிறோம். புரியுதுங்களா? ஆன்ம பலம் பெற்ற நபர்களோடு போய் அவங்க காலில் மிதிப்படாத வரைக்கும் உங்களுக்கு அது சரியான நபர்கள் இறைவன் நாடினால் உங்களுக்கு கிடைப்பாங்க. புரியுதுங்களா? எல்லா குருமார்களும் உண்மையாக இருக்கிறாங்களான்னா இங்கே நிறைய போலிமார்கள் தான் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதாவது பொருள் ஈட்டுவதற்காகவும் இல்லை அவங்க ஒரு ஆன்மீகத்தை பற்றி ஒரு இமேஜினேஷனில் அப்படி இருக்கிறாங்க. சிறந்த நபர்களோடு போய் உட்காந்து உங்களோட ஈகோவை அழிக்கிறதுக்கு உங்கள் மனதை திறந்து காமிச்சாதான், கை வச்சாதான் நீங்கள் விட மாட்டீங்க. ஆனால் நான் என் வாழ்க்கை சரியாகணும், நான் சூப்பராகணும், நான் நல்லா ஆகணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் இருக்கும். நீ இதை விட மாட்டீங்களே. உங்களை நசக்கிறதுக்கு நம்மளே தடையாக இருப்போம். எதையும் செய்யறதுக்கும் தயாராக இருக்க மாட்டோம். அடிமையாக இருக்கிறதுக்கும் தயாராக இருக்க மாட்டோம். நம்ம ஒரு பெரிய முதலாளியை போல மேலாதிக்கத்தையும் நம்ம பெருசாக இருக்கிறோம் அப்படின்றத தான் நம்ம விரும்புகிறோமே தவிர, அடிமையாக இருக்க யாருன்னா விரும்புகிறோமா என்ன? மற்றவங்களுக்கு பணியை விரும்புகிறோமா என்ன? நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கே நம்மளால் அதெல்லாம் பண்ண முடியாது. நம்ம வச்சுருக்க ஒரு சம்பாதிக்கிற கொஞ்சோண்டு பிச்சை காசை வச்சுன்னு அதில் ஒரு பெருமை வச்சுன்னு அதை நம்ம 4 பேர் கொடுக்கறதுனாலையோ இல்லை நம்மளால் குடும்பத்தில் இருக்கிறவங்க சாப்பிட்றதுனாலையோ நம்ம ஒரு பெரிய ஆளுன்னு நினச்சின்னு நம்ம சுற்றின்னு இருக்கோம். நம்ம ஒரு அடிமையாக மாற முடியுமா? மற்றவங்களுக்காக வாழ முடியுமானா அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் அவங்க ஈகோ அழிக்கிற வழி. இதெல்லாம் தான் குருமார்கள் அறிவுறுத்துவாங்க. உங்களை நாசம் பண்ணுறது தான் அவங்க வேலை. நாசம் பண்ண உங்களையே நீங்கள் நாசம் பண்ண தயாராக இருக்கிறவங்க தான் குருவின் பார்வையில் நிற்கணும். அவங்களோட பார்வை உங்கள் வாழ்க்கையை மொத்தமாக நாசம் பண்ணிடும். நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், மொத்தமாகவே நாசம் பண்ணி உங்களை புது வாழ்க்கைக்கு கொண்டு வந்துடும். நீங்கள் உங்களுடைய எப்படியாப்பட்ட இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கையில் நீங்கள் இதெல்லாம் தான் உங்களோட குணாதிசயங்கள் அப்படின்லாம் வச்சுருப்பீங்க. அது எல்லாமே உங்களை விட்டு கழண்டு ஓடிடும். இதுக்கெல்லாம் நம்ம யாரும் தயாராக இல்லை. ஒரு குரு கூட வாழ்கிறதோ இல்லை வழிகாட்டிகள் கூட இருக்கிறதோ நெருப்புலேயே உங்களை போட்டு எரிக்கிற மாதிரி. அது எரிஞ்சு சாம்பலாகி புதிய மனிதனாக உங்களை உருவாக்கும். அதை எல்லாராலையும் செய்ய முடியாது. அது ரொம்ப சிரமம். ஏன்னா ஈகோ அவ்வளோ பலமானது. ஆனால் நம்ம பேச்செல்லாம் அவ்வளோ தேன் ஒழுக இருக்கும். செயல் அப்படி இருக்காது. நம்ம தான் சரியாகி ஆகணும். அதனால் இந்த மனம் எப்படியெல்லாம் இயங்குகிறது அப்படின்னு இந்த மனதோட இயக்கத்தை, இந்த மனதோட ஆற்றல் இழப்பை
நீங்கள் உங்களோட எண்ணங்களை எப்படி கையாளுறீங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்து செய்துக்கினா மட்டும்தான் உங்களுக்கு அது புரியும். இப்போ நான் வார்த்தைகளால் அதை பேசி உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணாலும் இது ஒரு அவேர்னஸ் தான். இது ஒரு இப்போ தூங்கிட்டு இருக்கும்போது உங்களை கிள்றேன் அவ்வளோதான். இந்த வலி நான் உங்களை ஒரு முட்டாள் அப்படின்னா, நான் முட்டாளா அப்படின்னு நீங்கள் கேட்கறதுக்காக தான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்குது. நீங்கள் முட்டாளா இல்லையான்னு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ஆராய்ச்சி பண்ணி தயவு செய்து தெரிஞ்சுங்க. அது வரைக்கும் இந்த ஒரு இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். போதை ஊசி போட்டால் எப்படி ஒரு மாதிரி போதையாக இருக்கும், அந்த மாதிரி போதை இல்லாமல் இருக்கிற மாதிரி நம்ம இந்த வாழ்க்கையை அணுகி ஏதோ நம்மளுக்கு நினச்ச பொருளோ இல்லை இந்த நினைத்த வாழ்க்கையோ கிடைச்சிச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் ஒரு மாதிரி போதையில் ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்கதான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் உண்மையான வாழ்வுக்கு நம்ம இன்னும் வரவே இல்லை. அதனால் இந்த மன இயக்கங்கள் எல்லாம் தயவுசெய்து புரிஞ்சுங்க. உங்களுக்கு வர எல்லா எண்ணமும் உண்மை கிடையாது. அதை மட்டும் தெளிவாக எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நல்லதாக வந்தாலும் சரி, கெட்டதாக வந்தாலும் சரி, சூப்பராக வந்தாலும் சரி, ஏதோ அது உண்மையே கிடையாது. அது எல்லாம் உங்களோட காணல் நீர், இல்லாத ஒன்று. நீங்கள் இந்த உலக இயக்கங்களோடு உங்கள் மீது சுமத்தப்படுகின்ற சூழல்களோடு இசைந்து அமைதியாக இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்வு ஒன்று வரும் பாருங்க. அது உங்களை பெரிய இடத்துக்கு கொண்டு போயிடும். ஏன் உங்களால் இசைய முடியல, இந்த சூழல்களோடு ஒத்துக்க முடியல, உங்கள் மேலே சுமத்தப்படுற எதையுமே உங்களால் ஒத்துக்க முடியலன்னா, நீங்கள் உங்களை பற்றிய ஒரு கருத்து உருவாக்க வச்சுருக்கீங்களா? நான் இப்படியாப்பட்டவன், நான் நல்லவன் அப்படின்லாம் நிறைய வச்சுருக்கீங்களா? இதெல்லாம் தான் இந்த பிரபஞ்சத்தோடு உங்களுடைய இசைவுத்தன்மையை குலைத்து விடுகிறது. உங்களை பற்றி ஒரு பெரிய விஷயம் நீங்கள் இப்படி அப்படின்லாம் யோசித்து வச்சுருக்கீங்கள. எதனால் அப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வச்சுட்டு இருக்க பொருட்களின் அடிப்படையில் தான் உங்களுடைய ஈகோ வளருது. நீங்கள் ஏதோ வீடு, வாசல், காசு, வேலை, பணம், படித்தது இதெல்லாம் வச்சுருக்கீங்கல்ல, இதன் அடிப்படையில் உங்களை பற்றியான ஒரு இன்ட்ரோடக்ஷனும் நீங்கள் வச்சுன்னு இருக்கிறீங்க. ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் மாதிரி உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷனும் வச்சுருக்கீங்க. இதெல்லாம் உங்களை இல்லாத ஒன்று. இதெல்லாம் நீங்களாக வச்சுக்கின்னு மானம் மரியாதை அப்படின்னு சொல்லின்னு ஜாலியாக வாழ்ந்துன்னு அதில் யாருன்னா கை வச்சாங்கன்னா உங்களுக்கு கோபம் வருது. கோபம் என்பது உங்கள் ஈகோக்கு வர ஒரு இயலாமை தானே தவிர அது பேர் கோபம் வேறு வச்சுருக்கணுங்க. புரியுதுங்களா? கோபம் என்பது ஆக்கும் சக்தி, அது அழிக்கும் சக்தி கிடையாது. அது ஒரு அன்போட உச்சகட்டம் தான் கோபம். ஆனால் நம்ம ஈகோவில் யாருன்னா கை வச்சாங்கன்னா எனக்கு கோபம் வந்துடும் அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் நம்மளோட கொழுப்புத்தனம். சும்மா அதெல்லாம் நம்மள ஒரு பேரை வச்சுன்னு அதுவும் எனக்கு செம்மையாக கோபம் வரும் அப்படின்னு அதுலேயும் ஒரு பெருமையை தேடின்னு சுற்றின்னு இருப்போம். அதனால் உங்களோட இயக்கங்களை நீங்கள் கவனிங்க. அப்போ தான் உங்களுக்கு மாற்றம் வரும். இல்லைன்னா மாற்றம் வந்திருக்கிற மாதிரி வரா மாதிரி அப்படி இப்படின்னு எதுனா ஒன்று தெரியுமே தவிர எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் இந்த கிளாஸ்லாம் கேட்கலாம், எல்லாம் பண்ணலாம். உங்கள் மேலே நீங்கள் வேலை செய்யாத வரைக்கும் உங்கள் மனதோட இயக்கங்களை நீங்கள் கவனிச்சே தீரணும். அது அதிகப்படியாக வரணும் அப்படின்னா வழிகாட்டிகளோடு இருந்து அவங்கள நசக்க தான் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்டேருந்து நிறைய பிடுங்க தான் செய்வாங்க. அவங்கள சோதனைக்கு உட்படுத்த தான் செய்வாங்க. சும்மா நீங்கள் சாதாரணமாக ஒரு வேலைக்கு போகிறீங்கல்ல, ஏதோ படித்து முடிச்சுட்டு பிஇலாம் முடிச்சுட்டு இல்லை ஏதோ பெரிய படிப்புலாம் முடிச்சுட்டு வேலைக்கு போனால் கூட உங்களுக்கு எதுனா தெரியுதான்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் நிறைய மெனக்கெட்டு நிறைய பணம் செலவு பண்ணி நிறைய நேரம் செலவு பண்ணி நீங்கள் அந்த வேலைக்கு போகிறீங்க. அதனால உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் பணம் கிடைக்குது. ஆனால் கடவுளை கண்டுபிடிக்கணும், ஞானம் அடையணும், என்ன நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு நீங்கள் எந்த செயலும் செய்யறதில்ல. எதனா ஒன்று காதில் ஹெட்ஃபோனுன்னு ஒன்று கிடச்சி போச்சு, காதில் சொருவிட்டு அப்படியே ஒரு 1 ஹவர் 2 ஹவர் கேட்டுட்டு போதையாகிட்டு கடவுளை பற்றி எதனா ஒன்று யோசிச்சுன்னு பேசின்னு எந்த மெனக்கெடுதலும் நம்ம நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு செய்யறதில்ல. ஆனால் சாதாரணமாக சம்பாதிக்கிற 20,000 25,000 ரூபாய்க்கு 20 வருஷம் படித்து முடிச்சுட்டு 25,000 சம்பாதிச்சுன்னு அதில் பெருமையை வளர்த்துன்னு சுற்றின்னு இருக்கிறோம். புரியுதுங்களா? இங்கே சோறு, வாழ்க்கை, வீடு, உயிர் இதெல்லாம் உங்களுக்கு சும்மா அதுவாகவே கிடைக்குது. நீங்கள் பெறுறது இல்லை. புரியுதுங்களா? நீங்கள் வர ஓவியம்தான் சும்மா அந்த படிப்பு கிடிப்பு இதெல்லாம். உங்களுக்கு எவ்வளோ படித்தாலும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியலையே. என்ன தெரியும்? ஏன் அப்படியே வருத்தமாகவே இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே? நிறைய படிச்சிருக்கீங்க, நல்ல வேலை இருக்குது, வீடு இருக்குது, சோறு இருக்குது, கேஸ் இருக்குது, வீட்டில் எல்லாம் இருக்குது இல்லை. அப்போ கூட உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியலையே. அது எங்கே போய் படிக்கிறது? அதுக்கு எதனா காதில் சொருவின்னு யாருன்னா எதனா சொன்னாங்கன்னா ஏதாச்சும் புத்தகங்களை படிச்சுன்னு உங்களையே ஏமாற்றின்னு எவ்வளோ நாள் தான் இப்படி இருக்க போகிறோம்? உங்களை பற்றி எப்போ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க?
அப்படிலாம் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய மன எண்ணங்களிலிருந்து விடுதலையே பெற முடியும். எண்ணங்கள் வரும், அதுதான் அதோட இயல்பு. அது வந்து நேர்வும் அது இயக்கம் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும், அவ்வளோதான். அதை நீங்கள் பார்த்தா தான் புரிஞ்சுக்க முடியும். கொஞ்சமாச்சும் உங்களை உற்று நோக்கி பாருங்கள். கொஞ்சமாச்சும் ஒரு அரை ஹவர் ஆச்சு உங்களுக்குள்ளே என்னெல்லாம் நடக்குது, உங்களுக்குள்ளே இருட்டாக இருக்குது. கண்ணை மூடி பாருங்கள், உங்களுக்குள்ளே இருட்டாக இருக்குது. திடீர்னு இருட்டுக்குள்ளே ஏதோ ஒரு எண்ணம் வருது, அதுவே போயிடுது. திருப்பி வருது, போகுது. திடீர்னு சந்தோஷமான எண்ணம் வருது, திடீர்னு துக்கமான எண்ணம் வருது, திடீர்னு பயம் வருது. இதெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் போகிறதையும் பாருங்க, வர்றதையும் பாருங்க. இதை பார்த்துனே இருங்க. அப்போ தான் இதோட பேட்டர்ன் உங்களுக்கு புரியும். அப்போ தான் நீங்கள் வந்து செயல் செய்யும்போது உங்களால் ஒழுங்கான செயல்களை செய்ய முடியும். அப்போ தான் உங்களால் பொறுத்து கொள்ள முடியும். அப்போ தான் இந்த எண்ணமே உண்மை கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இறைவன்கிட்ட பொறுப்பை ஏற்படுத்திட்டு நீங்கள் இசைவுடன் வாழ பழகுவீர்கள். அது வரைக்கும் இதெல்லாம் ஒன்றும் இல்லாத ஒன்றெல்லாம் உங்களை பயமுறுத்தின்னு தான் இருக்கும். தொலைவா கயிறு இருந்தால் பாம்பு மாதிரி தெரியும். அதனால் அந்த நினைப்பு உங்கள் வாழ்வை போக்கிடும். இந்த வாழ்க்கையை பார்த்து பயப்படாதீங்க. இங்கே எதுவுமே பயப்படுறதுக்கும் இல்லை, நீங்கள் தோற்று போகிறதுக்கும் எதுவும் இல்லை. வெற்றி பெற்றதான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறதும் வெற்றி கிடையாது. வெற்றி என்பது நீங்கள் வெற்றிடமாக இருக்கிறீர்கள் என்பதை அறிவது தான். அங்கே ஒரு பேரானந்தம் ஒளிந்து கிடக்கிறது. புரியுது? இதெல்லாம் சொல்லும் போது நல்லா இருக்குதுல்ல, பேரானந்தம் ஒளிந்து இருக்கிறது, இப்படி இப்படின்னு பில்டப்லாம் கொடுக்கும்போது நல்லா தானே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தான் உள்ளே போய் கண்டுபிடிச்சி குச்சிடணும் அப்படியே உங்களுக்குள்ள. உங்கள் கண்ணை மூடி பாருங்கள், என்ன தான் இருக்குது, இருட்டாக இருக்குது, இருட்டில் என்னெல்லாம் நடக்குது உங்களுக்குள்ள அப்படின்னு பாருங்கள். புரியுதுங்களா? பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ காலம் போராடி மாற்ற முடியாத உங்களுடைய வாழ்வு மாறும். சும்மா அதுவாகவே மாறிடும். நீங்கள் எதையும் மாற்ற வேணாம். நீங்கள் எதையும் செயல் செய்து இப்படி மாற்றிடலாம் அப்படி மாற்றிடலான்னா எதுவுமே பண்ண முடியாது. இங்கே எல்லாமே அதுவாக தான் நடக்குது. அதுவாக நடக்கிறதுக்கான வழியை தான் நீங்கள் விடணும். நீங்கள் உங்களுடைய அறிவு உங்களுக்கே தடையாக இருக்குது. புரியுதுங்களா? உங்களுடைய அறிவு உங்களுக்கே தடையாக இருக்குது. அறிவு அப்படின்னா உங்களை பற்றிய அறிவு. உங்களை பற்றி இல்லாத ஒன்றெல்லாம் நீங்கள் நினச்சின்னு இருக்கிறீங்களா? நான் சூப்பரு, நான் செம்மையான ஆள், நான் வள்ளல் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் இல்லை. மானம் மரியாதைன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அதெல்லாம் என்னென்னா, உங்களை யார் நெருக்கடி, உங்களோட வாழ்க்கை நெருக்கடியில் யாரோ உங்களை நெருக்கடியில் அழுத்தும் பொழுது உங்களுடைய மனதை வைத்து, உங்களுடைய பெருமையை வைத்து நீங்கள் அதுக்கு இசையாமல் போகிறீங்கல்ல, அதுதான் மானம் இல்லாத தன்மை. மானம் என்பது பொறுத்திருத்தல், உங்களோட இயல்பில் இருக்குது. அது பேர் தான் மானம், மரியாதை. புரியுதுங்களா? நீங்கள் ஆனால் நம்ம எல்லாரும் வெளிப்பட்டுறோம்ல. நம்மளை யாருன்னா ஒரு வார்த்தை வச்சு நாயை அப்படின்னா முடிஞ்சு போச்சு நம்ம கதை. நான் நாய் இல்லை அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட நான் நாய் இல்லை பாருங்க அப்படின்னு நம்ம பேசுவோம். புரியுதுங்களா? நாயா சரி அப்படின்னு சாதாரணமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற இயக்கங்கள் உங்களுக்கு புரியணும். நம்ம நாய் இல்லைன்னு தெரியுது, அவனுக்கு தான் கண்ணு தெரிலன்றது தானே அர்த்தம். உங்களால் அந்த நிதானத்துக்கும் வர முடியாது, அந்த பொறுமைக்கும் வர முடியாது. நம்மளால் வாயை வச்சுன்னு கொலைக்க தான் முடியும். புரியுதுங்களா? மான மரியாதை என்பது நீங்கள் வெளிப்படாமல் இருக்கிறது தான். மான மரியாதை இருக்குது, உங்களுடைய இருப்பு தான் உங்களுடைய மான மரியாதை, உங்களுடைய பொறுமை தான் உங்களுடைய மான மரியாதை. புரியுதுங்களா? உங்களுடைய அமைதி தான் உங்களுடைய மான மரியாதை. என்னை தப்பாக பேசிட்டாங்க, உங்களை ரைட்டாக பேசிட்டாங்க. இல்லை ரைட்டாக பேசினா நீங்கள் எல்லாருக்கும் 1000 ரூபா 2000 ரூபா குத்துனா இருக்கிறீங்க, ஒன்றும் கொடுக்க போகிறது கிடையாது சார். ரைட்டாக பேசினா கொஞ்சம் சந்தோஷம் வர மாதிரி தெரிஞ்சு, தப்பாக பேசினா வெறுப்பாகுது. ரைட்டாக பேசி எல்லாருக்கும் 5000 10,000 கொடுத்தாலும் போகிறல, அதுவும் கிடையாது. உங்களை தப்பாக பேசினாலும் ஒன்றும் கிடையாது, ரைட்டாக பேசினாலும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ரெண்டுமே இல்லாத ஒன்று. உங்களை பற்றி உங்களை புகழ்ந்து பேசுறதுனால என்ன நடக்கும்னா, உண்மை அது கிடையாது. உங்களை புகழ்ந்து இது நல்லவர் வல்லவர் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் நல்லவரும் கிடையாது, வல்லவரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் சும்மா இந்த உலகத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கீங்க. இங்கே கொஞ்ச நாள் நீங்கள் சுற்றின்னு இருக்கலாம், அவ்வளோதான். கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க, நல்ல காரியங்கள் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, இல்லை செய்ய முடியாதுன்னா செய்யாமல் இருங்க, செய்து பாருங்கள். அதனால் இந்த மானம் மரியாதை அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய மானம் மரியாதையே நீங்கள் தான். உங்களுடைய பொறுமையும் அமைதியும் சமாதானமும் தான் உங்களுடைய மானம் மரியாதை. நீங்கள் எவ்வளோ வேணாலும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இந்த வாழ்க்கையை உருவாக்கன்னு தான் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. உங்கள் வாழ்க்கையே உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. வெளியில் இருக்கிற பொருட்கள்கிட்டையோ நீங்கள் சேர்த்து வைத்த எல்லாவற்றின் மீதும் உங்களுடைய வாழ்வு நீங்கள் தேடின்னு இருக்கிறீங்க. தேடுறது உள்ளுக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் என்னதுன்னு கண்டுபிடிப்பீங்க. நீங்கள் வெளியில் ஃபுல்ஃபில் ஆகிட்டு
வெளியில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நிம்மதியாக இருக்க முடியுமானா இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வச்சுட்டு இருக்க ஏதாச்சும் ஒன்று செதஞ்சாலும் உங்களால் தாங்க முடியாது. ஏன் தாங்க முடியாதுன்னா, உங்களுடைய இருப்பை நீங்கள் எல்லா இடத்துக்கும் பகிர்ந்து கொடுத்து வச்சுருக்கீங்க. அதில் கை வைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு வலிக்குது. உங்கள் இருப்பு உங்ககிட்ட என்னைக்கு முழுமையாக உங்ககிட்ட வருதோ, அன்னைக்கு நீங்கள் ஒரு பெரிய வாழ்வின் வாசலை நோக்கி நகர்வீர்கள். நான் சும்மா விளையாட்டுக்கு அடிச்சு விடலை. எதுவுமே இல்லைனாலும் உங்களிடம் ஒரு பேரானந்தம் இருக்கிறது. அது எல்லாத்தையும் உங்கள் காலடியில் இருந்து தந்துடும். அந்த இடத்துக்கு போனால் போதும். அதுக்கு நீங்கள் தான் உங்களுக்கான வேலையை செய்யணும். உங்களுடைய ஈகோவை கை வைக்க வழிகாட்டிகள் கிட்ட அனுமதிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களை ஒரு தெரியாமல் ஆக்கி உங்களை நல்வழிப்படுத்துவாங்க. இல்லைன்னா ஹாய் பாய் அப்படின்னு சொல்லி அவங்க சூப்பர் சூப்பர்னு சொன்னாங்கன்னா, பெரிய ஞான மக்கள்லாம் இருக்காங்களா, உங்களை சூப்பர்னு சொன்னாங்களா, உங்களை நீங்கள் நாசமாயிடுவீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போது நிறைய ஞான மக்கள்லாம் இருக்காங்கல்ல. இப்போ என் ஞானாசிரியர் இருக்காருன்னா, என் ஞானாசிரியர் வந்து என் மேலே கோவப்பட்டால் தான் அவர் என் மேலே அக்கறையாக இருக்காருன்னு அர்த்தம். என்னை சரி செய்யறதுக்கு அவர் முற்பட்டால் தான் என்னை ஏதோ நல்வழிக்கு கொண்டு வர போகிறாருன்னு அர்த்தம். சூப்பர், நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படிலாம் சொன்னார்னா கதை முடிய போகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப வித்தியாசமான பாதை இந்த ஆன்மீக பாதை. இதில் நம்ம முதல்ல நல்ல மக்கள்கிட்ட போய் சிக்கணும். நல்ல குரு கிட்ட போய் சிக்கணும். அதுவே பெரிய விஷயம். எதனா ஒரு டம்மி குரு கிட்ட போய் சிக்கிட்டோம்னா அவன் எல்லா வேலையும் வாங்கி நம்மளை அம்மோனுக்கு கை கழுவி விட்டுருவாங்க. புரியுதுங்களா? குருமார்கள் வந்து நம்மளை செருப்பில் அடிச்சிட்டாங்கன்னா நம்ம வாழ்க்கை நல்லா ஆகிட போகுதுன்னு அர்த்தம். உண்மையாக சொல்கிறேன். இதெல்லாம் என் வாழ்வில் அனுபவத்திலேருந்து சொல்லியிருக்கேன். குருமார்கள் இருக்காங்களா, அவங்க வந்து உங்களை நசக்க ஆரம்பித்தாங்கனாலே நீங்கள் சரியாயிடுவீங்கன்னு அர்த்தம். பெரிய வாழ்விற்கு உங்களை கொண்டு போக போகிறாங்கன்னு அர்த்தம். இல்லை என்னையே நீங்கள் இப்படி பேசலாமா அப்படி பேசலாமான்னா நீங்கள் இன்னும் சிரமத்திற்கான வாழ்க்கையை நீங்களே தேடிக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதனால் வந்து மனம் வந்து இப்படி இயங்குது, நான் செய்கிற செயலுக்கு எதிராக இருக்குன்னா அப்படிலாம் தான் ஓடும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓடும்னு தெரிஞ்சுங்க, அவ்வளோதான். அது அப்படி தான் ஓடும். உங்களோட எண்ணங்களை மட்டும் சிதைச்சிக்காதீங்க. உங்களுடைய விருப்பங்களை சிதைச்சிக்காதீங்க. எண்ணுவதெல்லாம் உயர் உள்ளல். புரியுதுங்களா? தப்பாக எதுன்னு தெரியல, சரியாக ஏதோ அதை எடுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களை மட்டும் உயர்வாக வச்சுங்க. ஒன்றுமே இல்லை, இப்போ டீ குடிக்க கூட 10 ரூபா இல்லை, பரவாயில்ல, நல்ல சோறு வரட்டும், நல்ல வீடு வரட்டும். இந்த மனநிலை தான் நம்மகிட்ட இல்லை. நீங்கள் என்ன இப்போ உங்களை பற்றி நீங்களே சோதிச்சு பாருங்களேன். உங்களோட மனநிலையெல்லாம் என்னவா இருக்குன்னா, நம்மகிட்டே காசு இல்லை, என்ன பண்ணுறது, எப்படி வாழ்கிறது, நம்ம எப்படி பிரியாணி சாப்பிட்றது, நம்ம எப்படி அந்த என் குழந்தைய பெரிய ஸ்கூலில் சேர்க்குறது, அப்படின்லாம் வேணாம். சேர்க்கணும், அவ்வளோதான். வீடு கட்டணும், சரியாகணும். எதுவுமே இருக்க வேணாம் உங்ககிட்ட. நீங்கள் எங்கே தோற்று போகிறீங்கன்னா, உங்கள் மனநிலையில் பலம் படாமல் தோற்று போயிடுவோம். நம்மளோட மனநிலை இருக்குல்ல, அதில் பலம் இல்லை நம்மகிட்ட. வெளியில் பலம் இருக்குதோ இல்லையோ அது பிரச்சனையே கிடையாது. வெளியில் உங்ககிட்ட பணம் இருக்குதோ பணம் இல்லையோ, இல்லை வாட்டர் ட்ரௌசர் தான் போட்டுன்னு இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. மனதால் நீங்கள் பலமான எண்ணங்களை வச்சுருந்தீங்கன்னா வெளியில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்காக உருமாறும். இந்த ஐம்பூதம் வேலை செய்யும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்ல, உண்மையாகவே வேலை செய்யும். விளையாட்டுக்கு சொல்ல, உண்மையாகவே வேலை செய்யும். இந்த மழையை உங்களால் நிறுத்த முடியும், உங்களுக்காக வர வைக்கவும் முடியும். சூரியனை உங்களுக்காக குளிர்ச்சியாக மாற்றும். உங்களுக்காக மட்டும் இந்த சூரியனை குளிர்ச்சியாக மாற்ற முடியும். இப்போ இதெல்லாம் நான் சொல்கிறேன்ல, இதெல்லாம் நான் எப்படி சொல்ல முடியும்? நான் பார்த்துருக்கேன். நான் பார்த்துருக்கேன். இங்கே இப்போ நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வந்திருப்பீங்கல்ல, இங்கே எல்லா அதிசயங்களுமே நிகழும். புரியுதுங்களா? இந்த ஐம்பூதங்கள் உங்களுக்காக வேலை பார்க்கும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. உங்களுடைய ஓட்டம் இருக்குல்ல, மன ஓட்டம், அதை நீங்கள் கவனித்து உங்களோட சக்தி இழப்பை நீங்கள் பண்ணாமல் உங்களோட மனதில் நீங்கள் நிலை பெற்றுட்டீங்கனாலே போதும். உங்கள் வாழ்க்கை பெரிய விஷயத்தை நோக்கி போயிடும். நீங்கள் விரும்பியதெல்லாம் உங்களுக்கு வந்தே தீரும். இது நான் சும்மா சொல்லலை, வாழ்ந்து பார்த்து சொல்கிறேன். உங்கள் மனதின் ஓட்டத்தை மட்டும் நிறுத்தினா போதும். உங்கள் மனம் அலைப்பாயுது இல்லை, இந்த இசைவோட வாழ்தலை நீங்கள் செய்தால் மட்டும் போதுமானது. உங்களுக்கு படிப்பு வேணாம், ஒரு மண்ணும் வேணாம். இந்த மொத்த பிரபஞ்சமும் உங்களுக்காக வேலை பார்க்கும். சின்ன துரும்பு கூட அது வந்து உங்ககிட்ட கொடுத்துரும்.
ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அது. இப்போ நான் சொல்கிற மாதிரி தான் இந்த வேதங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் குரான் எடுத்துக்கலாம், பகவத்கீதை எடுத்துக்கலாம், பைபிள் இன்னும் நிறைய எது எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த உலக அறிவுக்கு ஏற்புடையதாகவே இருக்காது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களோட அறிவால் ஒத்துக்கவே முடியாது. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் மன ஓட்டத்தை சரிப்படுத்துங்க. இந்த உங்கள் மீது சுமத்தப்படுகின்ற சூழல்களோடு இசைந்து போங்க, வலியை தாங்கி கடந்து போங்க அப்படின்னு. இது மட்டும் பண்ணால் போதும். இந்த அறிவு மட்டும் உங்களுக்கு வந்துருச்சு, இதை மட்டும் நீங்கள் செய்தீங்கன்னா இந்த வாழ்வு உங்களுக்கு ஃப்ரீ. வெளியில் தேடுறீங்கல்ல, நம்ம தேடின்னு இருக்கோம்ல, அது ஃப்ரீ, உண்மையாகவே ஃப்ரீ. புரியுதுங்களா? நீங்கள் அப்படி இந்த கஷ்டமாக இருக்கேன், அப்படி இருக்கேன், சிரமமாக இருக்கேன், கடனாக இருக்குது, அப்படி இருக்குது, வீட்டில் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, எல்லாமே சரியாயிடும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு செகண்டில் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். அதால் உங்களுக்கு இசைவாக இந்த சூழல்களை மாற்ற முடியும். நீங்கள் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அறிவு என்ன பண்ணுதுன்னா, இங்கே இருக்க சூழல்களை நம்மளுக்கு இசைவாக மாற்றிக்கிறதுக்கு நம்மளே போராடின்னு இருக்கோம். ஆனால் இங்கே எல்லாமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது, தெரிஞ்சிக்க முடியாது. அதான் உண்மை. நீங்கள் ஒரு செயல் செய்தீங்கன்னா அதுக்கு எதிர்விளைவு நிறைய இருக்கும். இது பேர் தான் கர்மா. உங்கள் அறிவை கொண்டு நீங்கள் இயங்கும் போதெல்லாம் எதிர் விளைவுகளோடு இயங்குறீங்க, அதையும் சந்திச்சாகணும். ஆனால் நீங்கள் உங்கள் மீது சுமத்தப்படுகின்ற சூழல்களை இசைவோடு கடக்கும் பொழுது நீங்கள் கர்ம வினையிலிருந்து விடுபட்டு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எந்த எதிர்விளைவையும் இல்லாமல் உங்களுக்கு காரியங்களை நிகழ்த்தும். இது பேர் தான் கடமையை செய், பலனை எதிர்பாராதே. உங்களுடைய வேலைகளை மட்டும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், எதிர்பார்ப்புன்றதே உங்கள் அறிவில் தோன்றது தான், உங்கள் அனுபவத்தில் தோன்றது தான். இப்படி கிடைக்கும், அப்படி கிடைக்கும்னு. உங்களுடைய வேலை என்னவோ அதை நீங்கள் செய்து கொண்டே செல்லுங்கள். உங்களுக்கு எதை பற்றியும் கவலையே வேணாம். இப்போ வீடு இருக்குது, இப்போ சோறு இருக்குது, இப்போ ட்ரெஸ் இருக்குது, இப்போ உயிர் இருக்குது, அவ்வளோதான் உங்கள் வேலை. நாளைக்கும் இதே தான். நாளைக்குன்னு ஒன்று இல்லவே கிடையாது. புரியுங்க? இல்லவே இல்லை. நாளைன்னு ஒன்று வராது. எப்பயுமே இப்போ மட்டும்தான் இருக்குது. கடந்த காலம் இருக்குது. கடந்த காலத்தில் உங்களால் எதையுமே செய்ய முடியாது, அதை மாற்ற முடியாது. உங்ககிட்ட இருக்கிறது இப்போ நவ். இந்த நவ்வில் எதுவுமே பிரச்சனை இல்லை உங்களுக்கு. நீங்கள் இந்த நவ்வை தாண்டி போகும்போது தான் உங்களுக்கு பிரச்சனையே. நவ்வை தாண்டி கடந்த காலத்துக்கோ இல்லை எதிர்காலத்துக்கோ போகும்போது தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நல்லா இருக்குது உடம்பு, இப்போ சோறு இருக்குது, இப்போ ட்ரெஸ் இருக்குது, இப்போ கண்ணு காது மூக்கு காதெல்லாம் நல்லா தெரியுது, கேட்குது, இப்போ உங்ககிட்ட ஃபோன் இருக்குது, ஏதோ இப்போ முழிச்சுன்னு இருக்கிறீங்க, ஏதோ நல்ல வார்த்தை கடவுள் உங்களுக்கு போடுறான் காதில். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லை. வர பிரச்சனைகளை பார்த்துக்கலாம், சரியாயிடும். இந்த எண்ணத்தில் பலப்பட்டால் மட்டும் போதும். இந்த எண்ணத்தில் பலப்படாமல் நம்ம செயல்களை அப்படியே தொங்கின்னு அப்படியே செதஞ்சு போய் செஞ்சுன்னு இருக்கிறோம். அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. செயல் நீங்கள் செய்யணும்னு அவசியமே கிடையாது. இதை யாராலையும் ஒத்துக்கவும் முடியாது. செயல் செய்யணும் அப்படின்னு எந்த அவசியமும் யாருக்கும் கிடையாது. இங்கே எந்த செயலும், இந்த பிரபஞ்சம் எந்த செயலையும் செய்வதில்ல. நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் அது உருவாக்குகிறது. இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கினா தானே முடியும். இங்கே எதுவுமே வளர்கிறதுக்கோ வீசுறதுக்கோ காற்று வீசுறதுக்கோ வெயில் அடிக்கிறதுக்கோ எந்த போராட்டமும் வேர்வையும் சிந்தறது இல்லை. அது இயக்கம். அதே போல தான் உங்களோட இயக்கம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்களுக்கு தேவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய எண்ணத்தில் மட்டும் பலப்படுங்க. சோர்வாயிடாதீங்க. இப்போ வெளியில் உங்ககிட்ட காசு இல்லை, அது இல்லை, அது எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, எண்ணத்தில் பலமாக இருங்க. எண்ணத்தை பலமாக வைங்க. என் குழந்தைக்கு நான் இந்த ஸ்கூலில் சேர்த்துருவேன், அவ்வளோதான். அது சேர்க்குறோமோ சேர்க்கலையோ அதெல்லாம் உங்கள் வேலை கிடையாது. எண்ணத்தை மட்டும் பலமாக வச்சுட்டு மனதை ஓட்டக்கூடாது. மனதை ஊர் கதையில், மற்றவங்க கதையில் எதுலேயுமே உங்களோட ஆற்றலை விரயம் பண்ணாமல் ஒரே ஒரு எண்ணத்தில் நிலை பெற்றீங்கன்னா அது உருவாகும். நான் சொல்கிறது பொய் கிடையாது. இதுதான் இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வதற்காக பயன்படுத்துகின்ற இயக்க விதி. புரியுதுங்களா? நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டு விதையெல்லாம் போட்டு போவீங்க, அதுக்கு நிறைய வளராது. சும்மா தூக்கி போட்ட விதை வளர்ந்துடும். சும்மா நீங்கள் தூக்கி போடுங்களேன் ஒரு மண்ணில், பார்த்தா ஒரு செடி வந்துடும். அதை நீங்கள் புதைக்க கூட மாட்டீங்க, ஆனால் வளர்ந்துருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்களை உங்கள் மனதில் தூக்கி போட்டு எண்ணங்களை ஓட்டாமல் இருங்க. நடந்தே தீரும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். புரியுதுங்களா? அதனால் உங்களுடைய மன இயக்கம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஜாலியாக இருங்க. இந்த வாழ்வு கொண்டாடப்படுவதற்காக தான். அதுக்காக நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸ் இப்படிலாம் இருந்தால் தான் நான் பாட்டு போட்டு கொண்டாட முடியும்னு கிடையாது. ஹெட்செட்டு போட்டு கூட டான்ஸ் ஆட முடியும்,
எதை வேணாலும் இங்கே பண்ணலாம். உங்கள் குட்டி வீட்டில் கூட நீங்கள் துள்ளி குதிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸ்டேட்டஸ்லாம் இங்கே முக்கியமே கிடையாது. புரியுதுங்களா? பெரிய வீடு, சோனி ஹோம் தேட்டர் வாங்கி நான் போட்டு டான்ஸ் ஆடுவேன் அப்படிலாம் கிடையாது. எப்போ வேணாலும் நீங்கள் டான்ஸ் ஆடலாம், எப்போ வேணாலும் நல்ல சாப்பாடு சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் எதை வேணாலும் பண்ணலாம். உங்கள்கிட்ட இருக்க பொருட்களின் அடிப்படையில் உங்களை குறைத்து கொள்ளாதீர்கள். அது உண்மை இல்லை. உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, அது வரும். எவ்வளோ பெரிய மாளிகை வேணாலும் நீங்கள் வேணும்னு கேட்டால் வரும். ஆனால் பலமான எண்ணம் இருந்தால் தான் அது நடக்கும். பலமான எண்ணம் வேண்டும் அப்படின்னா ஆல்ரெடி பலமாக இருக்க மனிதர்களோட போய் கொஞ்சம் மெதிகிதி வாங்கினீங்கன்னா சரியாயிடும். புரியுதுங்களா? கொஞ்சம் மெதிகிதி வாங்கினீங்கன்னா அவங்க ஈகோ மொத்தமாக பிடிங்கி விட்ருவாங்க. நீங்கள் யாருன்னு உங்களுக்கே ஒரு கண்ணாடி வச்சுருவாங்க, உங்கள்கிட்ட காமிப்பாங்க. ஏன்னா அவங்க சோதிப்பாங்க உங்களை. புரியுதுங்களா? நீங்கள் கண்ணாடியில் போய் முகம் பார்த்தீங்கன்னா உங்கள் முகம் தெரியுதுல்ல, அந்த மாதிரி நீங்கள் நிறைய பேசுவீங்கள்ல, சூப்பர் நீங்கள் அப்படி இப்படின்னு, சூப்பராக சரி இதை பண்ணுங்கள், உங்கள்கிட்ட 10 ஏக்கர் லேண்ட் இருந்துச்சுன்னா 1 ஏக்கர் கொடுங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கே உங்களை காமிச்சிருவாங்க, நீ சும்மா தான் பேசினு இருக்க, ஒன்றும் ஆன்மீகத்துக்கே வரல அப்படின்னு காமிப்பாங்க. புரியுதுங்களா? 10 ஏக்கர் லேண்ட் இருக்குது, 10 ஏக்கரில் நீங்கள் நடக்க முடியுமா? உங்கள் காலடி தடம் எல்லாத்துலேயும் பதிஞ்சிடுச்சானா இல்லை. அது யாருக்குன்னா ஏழைகளுக்கு தர முடியுமானா தர முடியாது. ஆனால் பேச சொன்னால் பழமாட்டம் பேசுவோம் நம்ம. புரியுதுங்களா? யாருக்குமே கொடுக்கறதுக்கான மனமே இருக்காதுன்றது தான் உண்மை. அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதை நீங்கள் தெரிஞ்சுங்க, எனக்கு கொடுக்கறதுக்கான மனம் இல்லைன்னு தெரிஞ்சுனாச்சு சும்மா இருங்க. ஆனால் எனக்கு கொடுக்க முடியும், நான் கொடுக்குறவன், நான் நிறைய உதவி செய்கிறவன் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? உங்கள்கிட்ட நிறைய இருந்தால் கொஞ்சம் கொடுக்கணும்ல. ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே இங்கே சும்மாவே கொடுத்துன்னு இருக்குது, நீங்கள் கேட்காமலே கொடுத்துன்னு இருக்குது. இங்கே இருக்கிற உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே நீங்கள் உயிரோட இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் சும்மாவே கொடுக்குது. நீங்கள் கேட்கலனாலும் கொடுத்துனே இருக்கும். அதுவும் கொஞ்சமாக கொடுக்கறது இல்லை. காற்று நீங்கள் எவ்வளோ வேணாலும் சுவாசிக்கலான்னு கொடுக்குது. வெயில் எவ்வளோ வேணாலும் நீங்கள் அதை அனுபவிக்கலான்னு கொடுக்குது. மழை நீங்கள் எவ்வளோ வேணாலும் அதை பிடிச்சி குடிச்சிக்கலாம், குடிக்கலாம், அதில் உருளலாம், பெறலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த 5 பூதங்களும் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக கொடுத்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்வே மற்றவங்ககிட்டேருந்து வாங்கின பிச்சை தான். இப்போ நீங்கள் இருக்கிறீங்கல்ல, உங்கள் அம்மா போட்ட பிச்சை, உங்கள் அப்பா போட்ட சோறு, இல்லை உங்களோட சொந்த பந்தம் எல்லாரும் சேர்ந்து தான் உங்களை வந்து உருவாக்கி அவங்ககிட்ட இருந்தெல்லாம் பிச்சை வாங்க, அவங்களாம் கொடுத்ததை வச்சு தான் வாழ்ந்துன்னுக்குறோம். நம்ம ஏன் கொடுக்கணும்? ஏன் கொடுக்கணும்னா, நீங்கள் கொடுக்கலன்னா உங்ககிட்ட இருந்து அது பிடுங்கப்படும். உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே உங்களது இல்லை, அதை ஞாபகம் வச்சுங்க. அது எல்லாருடையது. எல்லாருக்குமே அதில் பங்கு இருக்கு. உங்கள் பேரில் ஏதோ இடம் இருக்குது, அது உங்களது இல்லை. அது எல்லாரும் வருவோம் போவோம், எந்த கேள்வி கணக்கும் கேட்க முடியாது. ரொம்ப உங்களுதுன்னீங்கன்னா திருடர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அவங்களாம் இறங்குவாங்க வீட்டில். எதுக்கு? இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், சில வீட்டில் மட்டும் திருட்டு போகுது. ஏன் அப்படின்னா அவங்களாவே எடுத்துன்னு போயிடுவாங்க. அதெல்லாம் எப்படியா ஒன்று இல்லைன்னா உங்களுக்கு நோய் வந்து காசு செலவாகும். நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது கடவுளுக்கான டேக்ஸு. ஏன் கொடுக்கணும்லாம் கேட்கக்கூடாது. நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, அதெல்லாம் கொடுக்கணும், கொஞ்சமாச்சும் கொடுக்கணும். நீங்கள் இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு டெய்லி எவன்கிட்ட இருந்தால் வாங்கினே தான் இருக்கிறீங்க. யாரோட உழைப்பை தான் வாங்கினே தான் இருக்கிறீங்க. நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு மற்றவனோட உழைப்பு உங்களுக்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்கள் கிடையாது. உங்களுக்கு பின்னாடி உங்கள் தாத்தா பாட்டி, உங்கள் அம்மா அப்பா, உங்கள் சொந்தக்காரங்க, நீங்கள் படித்தவங்க, உங்கள் ஆசிரியர் எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரோட பகுதியாக நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் உருவாகிறதுக்கு எல்லாரும் உதவி செய்திருக்காங்க. அதுக்கு நான் பணம் கட்டிட்டேன்லாம் சொல்ல முடியாது. உங்கள் அறிவை வளர்க்கறதுக்கு பணம்லாம் தேவையில்லை. அது அவங்களோட உணவுக்காக கட்டியிருக்கோம், அவ்வளோதான். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, நீங்கள் குடிக்கிற பால் எல்லாத்துக்கும் மாடு உதவி செய்யுது. அதுக்கு 30 ரூபா கொடுத்து நீங்கள் பால் பாக்கெட் வாங்குறதுனால மாடு இருக்கணும்ல. அதனால் ஏன் கொடுக்கணும்? கொடுத்தா என்ன ஆகும்? கொடுத்து பாருங்கள். நீங்கள் உங்கள் பாவங்களை கொடுக்கிறீர்கள், உங்கள் வாழ்வு சிறப்பாக மாறிடும். நான் வந்து மிகப்பெரிய சிரமமான கஞ்ச பிஸ்னாரி நாய் நான், சரிங்களா? என் ஞானாசிரியரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எப்போ வந்து நிறைய வாழ்வியல் மாற்றங்களை பெரிய மனிதர்கள் உருவாக்கிடுவாங்க. கஞ்ச பிஸ்னாரி நான் யாருக்கும் 1 ரூபா கூட தந்ததே கிடையாது. ஆனால் கொடுக்குற கையை மாற்றினது என்னோட ஞானாசிரியர் தான். கொடுக்குற நேரத்தில் நம்ம இருக்கணும், நம்ம வாங்குற இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு. புரியுதுங்களா? நம்ம ஏன் கொடுத்தே ஆகணும்னா கொடுத்தே ஆகணும். உங்ககிட்ட நிறைய இருந்ததுன்னா ஒருத்தங்கிட்ட இல்லைன்னா அதை கொடுத்தே ஆகணும். நீங்கள் இப்போது நீங்கள் நிறைய சாப்பாடு வச்சுருக்கீங்க, ஒருத்தங்க சாப்பாடே இல்லைன்னா அவனை பார்க்குறீங்க, ஆனால்
சாப்பிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுடைய உணர்வே உந்தும். அவனுக்கு கொஞ்சம் குடுத்து சாப்பிடுங்க. ஆனா நம்ம அறிவு என்ன சொல்லும்னா, சரி நம்மளே சாப்பிடலாம், பிரியாணி நம்மளே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும். ஆனா உணர்வு அவன் குடுத்தே ஆகணும்னு உங்கள உந்தினே இருக்கும். புரியுதுங்களா? ஒருத்தர நீங்க ரொம்ப ஏழையா பார்க்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன், அவருக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும்னு உங்களுடைய உணர்வு நிலையில உந்தப்பட்டுரும். ஆனா அந்த உணர்வு நம்ம நிராகரிச்சுட்டு நம்ம அறிவால அப்படியே கிளம்பிடுவோம். இதெல்லாம் எல்லாருக்குமே நடக்கும். புரியுதுங்களா? நம்ம எல்லார்கிட்டேருந்து பிச்சை வாங்குனவங்க தான். நம்ம ஒரு பிச்சைக்காரங்க தான். அத ஞாபகம் வச்சீங்கன்னா நீங்க குடுப்பீங்க. நம்ப ஏதோ நம்பளா வந்துட்டோம். நம்மகிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸோ, இல்ல ஏதோ ஒண்ணு நம்ப தைரியமா இருக்கிறதுக்கு காரணமே என்ன தெரியுமா? நம்மகிட்ட இருக்க பணமும், கொஞ்சோண்டு நகையும், ஏதோ ஒரு வீடும் தான். மத்தபடி இதெல்லாம் புடுங்கி விட்டு அழுதுன்னு கிடப்பீங்க ஓரமா உட்காந்துன்னு. இதெல்லாம் எடுத்துட்டு ரோட்ல உட்கார வச்சோன்னு வச்சுக்கங்களேன், அழுவீங்க. எதுக்கு அழுவுறன்னா, இதெல்லாம் இல்லன்னு அழுதுன்னு இருப்பீங்க. ஆனா உயிரோட இருக்கிறோம்ல, அதுக்கெல்லாம் நம்ம சந்தோஷப்பட மாட்டோம். இதெல்லாம் போயிடுச்சுன்னா நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். உங்களோட பலமா நீங்க இப்ப ச ரொம்ப ஒரு தைரியமா இருக்கிற மாரி நீங்க ஒரு பிம்பம் உங்ககிட்ட இருக்குல்ல, அதெல்லாம் எதன் அடிப்படையிலனா, உங்ககிட்ட இருக்கிற பொருள் அடிப்படையில தான். நீங்க தைரியமா இருக்க வேண்டியது உங்களுடைய இருப்பின் அடிப்படையில. யாருன்னா எதுனா கொஞ்சோண்டு உங்களுடைய சொந்த பொருட்கள்ல கை வச்சா கூட உங்களால தாங்க முடியாது. இதெல்லாம் தான் உண்மை. இதெல்லாம் நீங்க சோதித்து அறிங்க. தப்பு கிடையாது. இதெல்லாம் ஒண்ணும் இப்படி இருக்கிறதுனால தப்பு கிடையாது. ஆனா தெரிஞ்சுக்கின்னு கொஞ்சம் வாயெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம்ல. நம்ம டுபாக்கூர் ஒண்ணாச்சும் தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம பேச்சு ஒண்ணு, ஆனா உண்மை ஒண்ணுன்னு நம்ம தெரிஞ்சுக்கினா, இந்த உண்மை என்னவோ அத காமிப்பாங்க. ஒரு கண்ணாடி உங்க முன்னாடி வச்சு நீங்களே அசிங்கமான ஆளுன்னு காமிச்சுருவாங்க. அத ஒத்துக்க முடிஞ்சவனால தான் மாறவே முடியும். புரியுதுங்களா? அதெல்லாம் ஏன் கொடுக்கணும்? கொடுத்தா என்ன ஆகும்? அப்படின்னா கொடுத்து பார்த்து என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கங்க. கொடுத்தே ஆகணும். கொடுத்தாக வேண்டும் என்பது இந்த பிரபஞ்சத்தின் கட்டாயம். ஏன்னா அது கொத்துனே இருக்கு, வாங்கி தின்னுனே இருக்கும். நம்மளால எதையுமே கொடுக்க முடியல அப்படின்னா என்ன பண்றது? அட்லீஸ்ட் சக மனிதர்களுக்காச்சும் ஒரு வாய் சோறாச்சும் நம்ம குடுத்தாகணும். உங்க உணர்வு நிலையிலேயே இருக்கும். அதெல்லாம் யாரும் சொல்ல வேணாம். நீங்க யாரு ஒருத்தர் வறுமையில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் உதவி செய்யணும்னு உங்களோட உணர்வு தூண்டும். இருக்கிற ஏதோ உங்களால முடிஞ்ச 500 1000 குடுக்கலாம். சரி இவனுக்கு குடுத்து என்ன பண்றது? அப்படி இப்படின்னு அறிவு அத்தது ஏந்துக்கும். எதுக்கு இவனுக்கு குடுத்து ரூ. 1000 இருந்தா நம்ம கறி வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு அது அது ஒரு எண்ணத்த போடும். நம்மளும் கதைய முடிச்சுட்டு வந்துருவோம். உங்க உணர்விலேயே எல்லாமே இருக்கும். இப்ப நான் பேசுறதெல்லாம் ஏன் உணர்வு நிலையே அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா, உங்களுடைய அறிவு அதிகமாயிடுச்சு. உங்கள பற்றியான அறிவு. உங்களுக்கு கத்து வச்சிருக்க அறிவு இந்த உலகத்துக்கு பயன்படுது. அது வேற ஒரு சினாரியோ. உங்கள பத்தி நீங்க ஒரு மேன்மையா நெனச்சு வச்சுட்டு இருக்கீங்கல்ல, இல்லாத ஒண்ணு. அந்த ஈகோ. அதுதான் பிரச்சனையா இருக்குது. புரியுதுங்களா? அதனால இதெல்லாம் கொஞ்சமாச்சு சிந்திச்சு பார்த்து, நம்ம ஒரு டம்மி அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்துருங்க. தப்பு நம்ம தான் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்துருங்க. நீங்க என்னைக்குமே சரியா இருக்க முடியாது. இறைவனை தாண்டி நல்லவனும், சரியானவனும் அவனை தாண்டி யாரும் இல்ல. அவனை என்னைக்கு நீங்க துணை கொண்டு, அவனிடம் பொறுப்பேற்படுத்தி இந்த சூழல்களுக்கு இசைறீங்களோ, அப்பதான் உங்களுக்கான பெரிய வாழ்வும், பேரானந்தமும் வரும். அதுவரைக்கும் ஏதாச்சும் ஒரு பேய் கதை பேசின்னு, எவ்வளோ வேணாலும் நம்ம அறிவை வச்சு இந்த ஆன்மீகத்த பேசலாம். ஆனா அதெல்லாம் எந்த நன்மையும் பயக்காது. எந்தவித தியானமும், எந்த பெரிய பெரிய தியானம் அது இது கிரியா யோகா, வாசி யோகம், ராஜயோகம் இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்கு ஒண்ணுத்துக்கும் பயன்படாது. நீங்க இந்த பூமியில தான் வாழ்ந்தாகணும். இந்த பூமியை எப்படி வென்றெடுக்கிறதுன்னு தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உங்க மனத நீங்க சரியா மாத்தாத வரைக்கும் அது கிடைக்காது. இந்த பூமி உங்களுக்கு ஃப்ரீ. ஆனா அந்த ஃப்ரீயா எப்படி வாங்கிக்கிறதுன்னு தான் தெரியல. அதுக்கு உங்க மனத ஓட்டி ஓட்டி நம்ப இந்த பூமிய பெறுறதுக்கு பாடுபடுறோம். உங்க மனத நீங்க சரி பண்ணீங்க. சரி பண்ணிக்கிறதுன்னு ஒண்ணும் இல்ல. அத பாருங்க அவ்வளோதான். அத சரிலாம் பண்ண வேணாம். சும்மா பாருங்க. என்ன நீங்க என்னவா இயங்குறீங்கன்னு தெரிஞ்சுங்க. இத பண்ணா மட்டும் தான் எல்லா ஆன்மீக அபியாசங்களையும் நம்மளால ஒழுங்கா செய்ய முடியும். யோகங்கள், தியானங்கள்லாம் அதுவாவே நிகழ்ந்துரும். நீங்க நிகழ்த்த முடியாது. நீங்க செய்ய முடியாது அத. நீங்க இங்க எதையுமே செய்ய வேண்டாம். செய்தீங்கன்னா தப்பா தான் செய்வீங்க. சரியா செய்ய முடியாது. ஜஸ்ட் உங்கள பாருங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் செய்து பார்த்தீங்கன்னா மட்டும் தான் புரியும். கொடுத்தே ஆகணும் என்பதுதான் கட்டாயம். நீங்க யார்கிட்ட இருந்துன்னா உங்கள் வாழ்வை மாற்றுவதற்கான வழிய பெறுறீங்கன்னா,
நீங்கள் அவங்களுக்கு ஏதாச்சும் நன்றி கடன் செய்தே ஆகணும். நீங்கள் எவ்வளோ பேர்கிட்டேருந்து வாங்கி தின்னுருப்பீங்க. அவங்கள பார்க்கும்போது ஏதாச்சும் செய்தே ஆகணும். புரியுதுங்களா? என்கிட்டயே இல்லையே அப்படிலாம் நம்மகிட்ட எல்லாமே இருக்குதான். நம்ம சே நம்ம சேர்த்து வச்சதெல்லாம் நம்மகிட்ட இல்லையேன்னு நம்ம நினச்சிருப்போம். இப்போ சேர்த்து வச்சு பேங்க்கில் 10,00,000 போட்டிருக்கோம். ஆனால் கையில் இப்போ ரூ. 100 தான் இருக்குது. காசே இல்லையேன்னு சொல்லக்கூடாது. 10,00,000 வச்சுருக்கோம்ல. நிறைய பணம் சேர்த்து வைக்கப்பட்டதுனால அதை எடுக்க முடியாது. நகை வாங்கிட்டோம், அதை வாங்கிட்டோம், இதை வாங்கிட்டோன்னு இப்போ கையில் காசு இல்லை அப்படிலாம் இல்லை. எல்லாத்தையும் விற்று செலவு பண்ணலாம். அதனால் நீங்களே எல்லார்கிட்ட இருந்தும் நம்ம எல்லாருமே எல்லார்கிட்ட இருந்தும் பிச்சை வாங்கி மற்றவங்களை அண்டி பிழைத்தவர்கள் தான். நம்மளாம் சுயமாக வந்தவங்க இல்லை. தேவையற்றவன் ஒரே ஒருவன் தான், அவன் இறைவன். அவன் யாரிடமும் எந்த தேவையும் இல்லாதவன். நம்ம எல்லார்கிட்டையும் எல்லா தேவையும் வச்சுக்கின்னு உங்களுக்கு ஒரு காஃபி வரணும்னா கூட உங்கள் மனைவி வந்து ஒரு கடும் உழைப்பை போட்டு தான் எடுத்து வந்து தரணும். புரியுதுங்களா? அவங்க வீட்டில் ஒரு விஷயம் நடக்குதுனாலே எல்லாரும் அதுக்கு இசைஞ்சால் தான் முடியும். அதனால் எல்லாருமே எல்லார் காலடியை பிடிச்சி தான் எழுந்து நின்று இருக்கிறோம். ஏன் கொடுக்கணும்னா, ஏன்னா எல்லாரோட உதவியும் நம்ம வாங்கியிருக்கோம். அதை நம்ம கொஞ்சமாச்சு ஈடு கட்டி ஆகணும். அதனால் கொடுங்க. இல்லை கொடுங்க முடியாது, என்னால் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னாலும் அப்படியே இருங்க. அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இருந்து பார்த்து ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் உங்களுக்கு புரியும். நீங்கள் எதையும் கொடுக்கலன்னா இங்கேருந்து உங்களிடம் இருந்து பிடுங்கப்படும். அதுவாகவே பிடுங்கிடும். உங்களுக்கு தான் உடம்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் என்ன வேணாலும் நடத்தும். உங்களுக்கு கண்ணு லைட்டாக தெரியலன்னா பயந்துருவீங்க நீங்கள். அதுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் செலவு பண்ண ஆரம்பிக்கும். ஆனால் சும்மா காசு யாருன்னா ஏழை மக்களுக்கு கொடுங்க, நல்லடியார்களுக்கு கொடுங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சும்மா கொடுக்குறோம்ல. இப்போ அதுக்கு இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், இட்லி சாப்பிட்டு நம்மளை அதை அனுபவிச்சுட்டு ஒரு ரூ. 100 கொடுத்தோம்னா அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்டேட்டில் இருக்குது. இங்கே அனுபவித்தலே இல்லைல்ல. அதனால் சும்மா யாருக்கும் நம்மளால் கொடுக்கறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாரையும் சொல்ல, நிறைய மனிதர்கள் நிறைய வந்து நல்ல காரியங்களெல்லாம் செய்கிறாங்க. சொல்கிறேன் நான் பொதுவான மக்களை. நம்மளுக்கு ஒரு பணத்தை செலவழிக்கிறோன்னா அதுக்கான அனுபவித்தல் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போ தான் அதை செலவு பண்ணுறதுல ஒரு மனநிறைவு இருக்குது. சும்மா எந்த அனுபவித்தலும் இல்லாமல் சும்மா தூக்கி தர்மத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம மனம் வந்து ஒத்துக்கிறது ரொம்ப சிரமப்படுது. ஆனால் இதுவே கண் மங்கலாயிடுச்சு, மூக்கு இதாகிடுச்சு, மண்டை தலையில் ஏதோ பிரச்சனை அப்படின்னா, காது வலி அப்படி இப்படின்னு எதுனா ஒன்று அது உருவாக்குச்சு அப்படின்னா உடனே பயந்து கண்ணை சரியாக தெரிய வைக்கிற அளவுக்கு தெரிய வச்சே ஆகணும் அப்படின்ற நிலைக்கு வரையும் நம்ம போவோம். அப்போ செலவு பண்ணாமல் இருக்கலாம்ல, செலவாயிடும்னு. ஏன்னா கண்ணு தெரியணும். புரியுதுங்களா? அப்போது உங்களோட கஞ்சஸ்தானத்தெல்லாம் காமிக்கலாம்ல, காமிக்க முடியாது. தேவைன்னு வந்துச்சுன்னா செலவு செய்வோம். இது வந்து உங்களை பெரும் ஆபத்துகள்லேருந்து பாதுகாக்கிற டேக்ஸ் பே. புரியுதுங்களா? கொஞ்சமாச்சு நம்ம கொடுத்தே ஆகணும். ஏன்னா அது கடவுளுக்கு கட்டுற டேக்ஸ். அது என்ன ஃப்ரீயாக கொடுக்கல, அதுக்கு எந்த அனுபவித்தலும் உங்களுக்கு வராது. ஆனால் மறைமுகமான எல்லா விதமான சும்மா விளையாட்டுக்கு அடிச்சு விட்றது இல்லை. இது மறைமுகமாக ஏதோ ஒன்று வந்துடும் அப்படின்னா நீங்கள் செய்து பார்த்தா தான் தெரியும். பல்வேறு துன்பங்களிலிருந்து நீங்கள் நீக்கப்படுவீர்கள். ஏழையாக ஒருத்தருக்கு அவனுக்கு நீங்கள் உதவி செய்து அவனுக்கு ஒரு வேளை சோறை உருவாக்கி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் சாப்பிடும் போது ஒரு மன நிறைவு வரும்ல, அந்த மன நிறைவில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. அவன் சோறே இல்லை, அவன் என்னவா இருக்கட்டும், அவன்கிட்ட இப்போதைக்கு சோறு இல்லை, அவன் உழைக்கலை, அவன் வேலைக்கு போகல, அவனுக்கு அறிவு இல்லையா, தத்தியாக உட்காந்துருக்கான், வீட்லேயே உட்காந்து தின்னுவான், அதெல்லாம் உங்கள் வேலை கிடையாது. அவன் பசிக்குது, ஏதோ உங்களால் முடிஞ்ச சோறு அவனுக்கு கொடுத்து ஒரு மன நிறைவு அவனுக்கோ இல்லை அவனை சார்ந்தவனுக்கோ நம்ம ஏற்படுத்தும் போது அந்த மன நிறைவு உங்களுடைய வாழ்வை வேறு ஒரு தளத்திற்கு அமைக்கும். புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் லேசாக புரிஞ்சுங்க. உங்களுடைய வீட்டை கட்டிய அனுபவத்தை கூறுங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இல்லை. அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க அந்த மாதிரி கேட்டாங்க. அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க. எனக்கு இந்த வீட்டை கட்டிய அனுபவம்னு ஒன்றுமே கிடையாது. நான் இப்போது இறைவன் வரலால் நம்ம இந்த வீட்டில் இருக்கோம்னா இந்த வீட்டுக்காக நான் ஒரே ஒரு கல் கூட சுமக்கலை அப்படின்றது தான் உண்மை. ஒரே ஒரு சின்ன கல் கூட எடுத்து நான் சுமக்கலை. எந்த வெயிட்டையும் ஒரே ஒரு மூட்டை 2 மூட்டை தூக்குனேன். அதுவும் ஆள் இல்லைன்னு சொல்லி இறைவன் அந்த வேலையை எனக்கு கொடுத்தான். மற்றபடி ஒரு வீடு கட்டுறது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம்.
அதுக்காக நான் எந்த வேலையும் செய்யல. இது யாராச்சும் நம்ப முடியுமா உங்களால்? ஒரே ஒரு வேலை கூட செய்யல. ஒரு பொருள் கூட போய் கடைக்கு வாங்கி நான் கொடுக்கல. ஒயர் மட்டும் என் ஞானாசிரியர் சொன்னார், நீங்கள் வாங்குங்க அப்படின்னு. அப்போ கொஞ்சம் பணம் சிரமமாக இருந்தது. அது மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். மற்றபடி எந்த பொருளோ, ஒரு ஃபோன் கூட யாருக்காக மண் வந்துச்சா ஜல்லி வந்துச்சான்லாம் நான் கேட்கல. எல்லாமே இறைவன் அருளால் என் ஞானாசிரியரே கட்டினார். எல்லா மன வலியையும், மன வலின்னு அவருக்கு ஒன்றும் இருக்காது. இருந்தாலும் இந்த வீட்டுக்காக நான் ஒரே ஒரு அசைவு கூட அசையலை. வந்து பார்த்துட்டு போகிறது மட்டும்தான். எல்லாமே இறைவன் அருளால் இறைவனே கட்டியது தான் இந்த வீடு. இறைவனோட கருணை. இந்த வீடுன்றது எந்த கிடையாது. இந்த வீட்டில் எல்லாரோட பணமும் இருக்குது. என் ஞான ஆசிரியர் நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரிலாம் செய்ய முடியுமா அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. ஆனால் அதெல்லாம் நடந்திருக்கு என் வாழ்க்கையில். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அந்த வீட்டுக்காக ஏதாச்சும் ஒரே ஒரு வேலை கூட செய்யாமல் உங்களால் வீடை கட்டியிருக்க முடியுமானா முடியவே முடியாது. என் இறைவன் என்னை சுகப்படுத்தினான், பலப்படுத்தி இருக்கிறான். நான் ஒரே ஒரு வேலை கூட செய்யலை. ஒரு செங்கல் கூட எடுத்து நான் இப்படி கட்டுங்கன்னு கூட சொன்னதில்லை. எல்லாமும் என்னுடைய ஞான ஆசிரியர் தான் பண்ணி கொடுத்தாரு. அதுக்காக நான் எதுவும் பெரிய பணம்லாம் தரல. அவருக்கு தான் நிறைய பணமே நான் தரணும். எஸ்டிமேட்டடோட கொஞ்சம் அதிகமாக பணம் செலவாச்சு. இருந்தாலும் அதெல்லாமே அவரே போட்டு கட்டிட்டாரு. இதில் வந்து இது என்னோட வீடுன்னே சொல்ல முடியாது. என் மனைவி போட்ட பிச்சை, என் அம்மா அப்பா, நிறைய மனிதர்கள், அப்புறம் என் மனைவி வீட்டை சார்ந்தவங்க எல்லாரும் போட்ட பிச்சை, நீங்கள் போட்ட பிச்சை. ஒருத்தர் கிளாஸுக்கு வரவங்க அவங்க வீடை விற்று இந்த வீட்டுக்காக பணம் நிறைய கொடுத்துருக்காங்க. இறைவன் அருளால் எல்லாமே பிச்சை தான். நானே ஒரு பிச்சைக்காரனாக தான் இந்த வீட்டில் வாழ்ந்துன்னு இருக்கணும். என் ஞான ஆசிரியர் போட்ட பிச்சை எல்லாருமே ஏன் இந்த வீடு எப்படி உருவாச்சு அப்படின்னா, என்னுடைய எண்ணம், பலமான எண்ணம். வீடு வேணும், அவ்வளோதான். பணம்லாம் இல்லை. புரியுதுங்களா? பணம் எப்படி வந்ததுன்னா எனக்கு தெரியாது இப்போ வரைக்கும். புரியுதுங்களா? ஆனால் இந்த வீடு உருவாயிடுச்சு. வீடு வேணும், ஆனால் பணம் இல்லை. பணம் வந்து 12 லட்ச ரூபா தான் இருந்தது. ஆனால் இதுக்கு இந்த வீடு கட்டுறதுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது. 12 லட்ச ரூபாவில் வெறும் பேஸ்மெண்ட் கூட போட முடியல. நிறைய பணம் தேவைப்பட்டது. ஏன்னா இந்த வீடு வந்து இன்டீரியரில் இருக்கிறதுனால இதுக்கான ட்ராவல் எக்ஸ்பென்சஸே அதிகமாகும். எல்லாரும் போட்ட பிச்சையில் தான் இந்த வீடு உருவாயிருக்கு. இறைவனோட கருணை தான், இறைவனோட பிச்சை தான் இந்த வீடு. இதுக்காக ஒரே ஒரு வேலை கூட நான் செய்யலை அப்படின்னா யாராலையும் நம்ப முடியாது. ஒரு அசைவு கூட என் உடம்பு இப்படி கொஞ்சம் கூட நவுத்தந்தே கிடையாது. எல்லார்கிட்ட இருந்து வாங்கின பிச்சையில தான் இறைவன் எனக்கான வீட்டை அமைத்திருக்கிறான். அதனால் நான் ஒரு பிச்சைக்காரன் அப்படின்றது தான் உண்மை. இந்த மாதிரி பலமான எண்ணம் எங்கே இருந்தாச்சு, எப்படியாச்சு உங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணிடும். புரியுதுங்களா? எனக்கு வீடு வேணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றுச்சு. வீடு கட்ட ஆரம்பிச்சாச்சு. ஞானாசிரியர்கிட்ட சொன்னேன், கட்டிடலாம். அப்பயும் அவர் பணம் இவ்வளோ தான் இருக்குன்னு சொன்ன, கட்டலான்னு அவர் தான் சொல்ல ஆரம்பித்தார். கட்டுவோன்னு எண்ணிராத புறத்திலிருந்து என்னுடைய தேவைகளை இறைவன் சந்தித்தான். எல்லார்கிட்டேருந்தும் பிச்சை வாங்கியிருக்கேன். எல்லாரோட பணமும் இதில் இருக்குது. எல்லாருக்குமான வீடு இது. இது வந்து ஒரு தர்ம கூடமாக மாறணுன்றது தான் என்னோடய விருப்பம். நிறைய மக்கள் வரணும், நிறைய உணவு அளிக்கணும், நல்ல வார்த்தைகள் பேசப்படணுன்றது தான் இந்த வீடு. ஒட்டுமொத்தமாக நிறைய உள்ளட்சத்தோடு தான் இங்கே வாழ்ந்தாகணும். ஏன்னா இது உழைத்து பெற்றது இல்லை, பிச்சை எடுத்து பெற்றது. இறைவன் போட்ட பிச்சை. புரியுதுங்களா? இறைவன் அளித்த பிச்சையில் இந்த வீடு உருவாக்கப்பட்டது. இதில் ஞானாசிரியரோட பங்கு தான் மொத்தமும். வீடை யாருன்னா ஞானமிக்க மக்கள் யாருன்னா கட்டி தந்து பார்த்துருக்கீங்களா? இல்லைல்ல. இறைவன் எனக்கு அந்த வாய்ப்பை அளித்திருக்கிறான். மொத்தமும் பிச்சை தான். நான் இது எந்தனோ இல்லை என்னுடையதுனோ உரிமை கோரவே முடியாது. இது எல்லாருக்குமானது, மனிதர்களுக்கானது. மன ஆறுதல் அடைவதற்கான இடமா இதை நம்ம மாற்றணுன்றது தான் என்னோட விருப்பம். இறைவன் நாடினால் அதுவும் நடக்கும். அதனால் இப்போ நான் நிறைய பேசுகிறேன்ல, இதெல்லாம் அந்த எண்ணம் நிறைவேறியதுலேருந்து பேசுகிறேன். பலமான எண்ணம், செயல் அனைத்தையும் உருவாங்க. எங்கெங்கேருந்தோ நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத இடத்துல இருந்தெல்லாம் பணம் கொஞ்சமோ 1000மோ 200 ஏதோ நீங்கள்லாம் போட்ட பிச்சையிலெல்லாம் கூட இந்த வீடு வந்து கட்டப்பட்டு இருக்கிறது.
அதனால இதுல எல்லாருக்குமே பங்கு இருக்குது. இது என்னுடைய இதுவும் இல்ல. இது இறைவனுடைய வீடு. சாதாரணமா இந்த வீடு உருவாகவே இல்ல. புரியுதுங்களா? இதுல ஞானாசிரியரோட பங்கு எக்கச்சக்கமா இருக்கு. காசு பத்தலன்னா அவருடைய மோதிரத்தை கழட்டி அவர் வித்து அதுலலாம் கட்டினாரு அவரு. அவருக்கே நான் பெரும் பணம் தரணும். அதுக்கு எதுவும் இவ்வளோ காசு நான் உங்ககிட்ட குடுத்துருக்கேன். அப்படிலாம் எந்தவித கணக்கு எனக்கு எதுவுமே இல்ல. புரியுதுங்களா? நீங்க வீடு பால் காய்ச்சுனீங்களா? அதெல்லாம் ஒரு கேள்வியா கேட்டாங்க. வீட்டுக்கு அப்படியே வந்துட்டோம். ஃபர்ஸ்ட்டு காசுனதே காஃபியோ, டீயோ தான் காசணும். பால்லாம் காசல ஒண்ணும் எதுவும் பண்ணக்கூடாது. இறைவன் நம்மளுக்கு பெரிய வாழ்க்கைய குடுத்துருக்கும்போது, இறைவன மட்டும் நம்பி வீட்டுக்குள்ள வந்துர வேண்டியது தான். இந்த பால் காசி என்ன ஆயிடும்? ஒண்ணும் ஆகாது. தங்கம் வேணா காசலாம். தங்கம் காசலாம். வைரத்த வேணா காசி பார்க்கலாம். பால் காசி என்ன பால் போட்டு நீங்க குடிச்சிடுவீங்க. வாழ்க்கை என்ன ஆகும் அடுத்ததுன்னா, எவ்வளோ பேர் வீடு பால் காசிருக்கிறாங்க. நல்லா வருகுறாங்க. இதெல்லாம் சும்மா ஒரு விதமான சடங்குகள். தங்கம், வைரம் அந்த மாரி வேணா நெறைய வாங்கி தொடங்கலாம். அந்த மாரி வேணா பண்ணலாம். சுபிக்ஷமா இருக்கணும் வீடு. நெறைய பேர் வரணும். அந்த விருப்பம் தான் பால் காய்ச்சுதல். நெறைய மக்கள் நம்ம வீட்டுக்கு வரணும். நெறைய மக்கள் ஆறுதல் அடையணும். நெறைய பேருக்கு உணவு அளிக்கணும். இப்படி யோசிக்கணும். நம்ம வீட்டுக்குள்ள யாரையும் நம்ம விடுவோமா? நானுமே இந்த மாதிரியான யாரையும் நம்ம வீட்டுக்குள்ள யாரையும் விட மாட்டோம். நம்ம யாருக்கும் பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க கூட சோறு போட மாட்டோம். அப்படிதான் நானும் இருந்தேன். ஆனா இந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் நிகழ்த்தினது என்னுடைய ஞானாசிரியர் தான். அங்க வந்தா எல்லாருக்கும் சோறு இருக்கு. யார் வேணாலும் வரலாம். சாதாரணமா வாழ்க்கைய நம்மளால இங்க பார்க்க முடியும். புரியுதுங்களா? எனக்கு ஒரு வீடு வேணும், இடம் வேணும்னு விருப்பம் தான் இத உருவாக்கியிருக்குது. இதுக்கு ஏராளமான மனிதர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். புரியுதுங்களா? பாலும் காசுல, ஒண்ணும் காசுல. ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு வந்தாச்சு அவ்வளோதான். வீட தொடச்சோமா அவ்வளோதான் வீட்டுக்கு வந்தாச்சு. முதல்ல எடுத்த உடனே போட்டது டீயோ, காஃபியோ தான். பால் இல்லாத டீ தான். அத தான் காய்ச்சி குடிச்சாச்சு அவ்வளோதான். எந்த சடங்கும், சம்பிரதாயமும் ஒண்ணுமே கிடையாது. மனிதர்கள் வரலாம் அவ்வளோதான். ஏன்னா ஆல்ரெடி இறைவன் குடியேறிட்டான் இதுல. எல்லாரோட கையும் இதுல இருக்கு. இது எந்துன்னு சொல்ல முடியாது, யாருதுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு செங்கல்லையும் ஒவ்வொருவருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதனால நான் ஒரு மிகப்பெரிய பிச்சைக்காரனாவோ பயந்து தான் இந்த வீட்டை பாதுகாத்து வச்சுக்கணுமே தவிர எந்துன்னு சொல்ல முடியாது. அதே போல தான் நான் உங்களுக்கும் சொல்லுவேன். உங்களுடைய எண்ணம் கட்டாயமா ஈடேறியே தீரும். அது எங்க இருந்துன்னா எப்படி இருந்துன்னா உங்களை அடைந்தே தீரும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் அவ்வளோ வலிமையானது. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. புரியுதுங்களா? இப்போ நான் சொல்றேன்ல, என்கிட்ட ₹12,00,000 பணம் இருந்தது. அவ்வளோதான். அதுவும் என் மனைவி தான் குடுத்தாங்க. எந்து கிடையாது. அதுவும் என் மனைவி போட்ட பிச்சை தான். அதில ஆரம்பிச்சது தான். அப்புறம் எங்க அம்மா, அப்பா, அவங்க அம்மா, அப்பா எல்லாரும் போட்ட பிச்சையில தான் வாழ்ந்திருக்கோம். இதில நம்மளோட மேதமைய காமிக்கவே முடியாது. யாருக்குன்னா கொடுக்க தான் செய்யணும் நம்ம. புரியுதுங்களா? அதே மாரி தான் நம்ம எல்லாருமே எல்லா விஷயத்துலயுமே இருக்கிறோம். எல்லாரையும் அண்டி தான் வாழுறோம். ஆனா நம்மளுக்கு ஒரு பெருமை வந்துருது. அந்த பெருமை தான் நீங்க நாசமா போறதுக்கான வழியே. விரும்புங்கள், அது உங்களுக்கு கொடுக்கப்படும். கட்டாயமாக கொடுக்கப்படும். மனத மட்டும் ஓட்டக்கூடாது. சூழலோட இசைந்து போயின்னே இருக்கணும். வாய மூடிடணும். இது இது இத இந்த 3 விஷயத்த பண்ணா உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ. இப்ப என் ஞானாசிரியருக்கு நான் நெறைய பணம் தரணும். ஆனா அது குடுக்கறதுக்கு பணம் இல்ல. ஆனா தந்துருவோன்ற விருப்பம். தந்துடணும். நெறைய பணம் தரணும். அவர் செலவு பண்ணதோட நெறைய பணம் நம்ம தரணும் அப்படின்ற ஒரு விருப்பம். பணம்லாம் இங்க அதுவா இப்ப கேட்டா தரோம் அது. அந்த மாதிரி உங்களுக்கு புரியுதுங்க. நீங்க அப்படியே கஷ்டப்பட்டு உழைச்சு பேப்பர் போட்டு காலையில 5 மணிலேருந்து படத்துல எல்லாம் காமிப்பாங்கல்ல பணக்காரன் ஆகுறவங்க. அந்த மாதிரி கிடையாது. நீங்க விரும்பினா தரும். விரும்பினால் அது தரும். உண்மையா தரும். அது வழி அது வச்சுன்னு இருக்கும். உங்க மனத ஓட்டக்கூடாது. சூழல்களோட இசையணும். வாய நெறைய பயன்படுத்தக்கூடாது. இந்த 3த்த மட்டும் பண்ணீங்கன்னா, வாழ்வு தன்னால் உங்கள் வீட்டு வாசலில் அமர்ந்து கொள்ளும். எல்லாமே தரும். சோறு முதல் கொண்டு உங்களுக்காகவே பிரத்யேகமா விளைவிச்சு, பிரத்யேகமா உங்களுக்காக காய்கறிகள விளைவிச்சு, உங்க வீட்டு வாசல்ல அது நிக்கும். அத மட்டும் தான் நீங்க சாப்பிடுவீங்க. சுவையான சோறு உங்களுக்காக கொடுக்கும். நான் பொய்லாம் சொல்லல. நெறைய பேருக்கு தெரியும் என் கூட இருக்கிறவங்களுக்கு. அது அப்படிதான். நீங்க இந்த 3 விஷயம் பண்ணா போதும். மனத ஓட்டக்கூடாது. வாய திறக்கக்கூடாது. சூழல்களோடு வலி இருந்தாலும் இசைந்து சென்று பாருங்கள்.
கம்மியாக பேசி பாருங்கள். சோறு நல்ல சோறு முதல்ல நல்ல சோறுக்கான வழியை காமிச்சிரும் அது. உங்களுக்காக பிரத்யேகமாக சோறு படைக்கப்படும், அது உங்களுக்காகவே வரும். இது பெரிய ஞானம் அடைந்த மனிதர்கள் அப்படின்லாம் கதையே கிடையாது, எல்லாருக்குமானது இது. இதை நம்மளால் செய்ய முடியல, ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, மன குறுக்கீடு நிறைய இருக்குது, எண்ணங்களால் நாம் அலைக்கழிக்கப்பட்டே கொண்டிருக்கிறோம். அது உண்மை நம்புகிறோம், அது உண்மை கிடைக்குது. நீங்கள் இப்பொழுது எந்த சூழலில் இருந்தாலும் சரி, பலமான விருப்பத்தை வைங்க, அது நடந்தே தீரும். உங்களுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே சில காட்சிகள் காண்பிக்கப்பட்டுரும், அது நடந்தே தீரும். நீங்கள் உங்கள் மனதை மட்டும் சரியாக கையாண்டீங்கன்னா உங்களுக்கு என்றைக்கோ நடக்க போதில்லை, அந்த விஷயங்கள் எல்லாமே முன்னாடியே அறிவிக்கப்பட்டுரும், அது வந்துடும் அப்படியே. அது நடந்தே தீரும் அப்படின்னு நீங்கள் ஆமேன் மட்டும் சொல்லிட்டு சும்மா இருந்தீங்கன்னா நடந்துடும். ஒத்துக்குனீங்கன்னா மட்டும் போதும். அப்படிதான் இந்த இடமும் வீடும் அமைக்கப்பட்டது இறைவன் அருளால். இங்கே நான் வரும்போது எனக்கு ஒரு இடம் இருக்குதுன்னு ஒரு உணர்வு உருவாச்சு, ஆமேன்னு சொல்லியாச்சு, இடம் வந்துச்சு. இங்கே ஒரு வீடு வரும் அப்படின்னு ஒரு உணர்வு வந்துச்சு, ஆமேன்னு சொல்லி வீடு வந்துச்சு. நம்பர் 1 பிச்சைக்காரன்னா நான் இப்போ இங்கே உட்காந்துருக்கேன், அவ்வளோதான். புரியுதுங்க? எல்லாம் நீங்கள் போட்ட 200 500 எவ்வளோ நிறையலாம் பணம் போட்டு எல்லா பணமும் ஒரு செங்கல் வாங்கிறதுக்காச்சும் பயன்பட்டுருக்கு. இது எல்லாருக்குமான வீடு. புரியுதுங்களா? இதில் என் ஞானாசிரியரோட பங்கு தான் மிக அதிகம். இறைவன் அருளால் இறைவன் ஞானம் பொருந்திய மக்களை வச்சு இந்த வீடை அமைச்சிருக்கான். நான் இதுக்கு முன்னாடி சிட்டியில் இருந்தேன். அங்கே காற்றும் வராது, எரிச்சலாக இருக்கும், ஐம்பூதங்களோட ஃப்ளோவே அங்கே இருக்காது. சிட்டியில் இறுக்கமாக தானே இருக்கும். நீங்கள் உங்களுடைய மனதை சரிப்படுத்திங்கன்னா ஐம்பூதங்களோட ஃப்ளோ உங்கள் மேலே விழும், அதுக்கான வழி அது உருவாக்கும். நான் சொல்கிறது எல்லாமே நம்ப முடியாத விஷயந்தான், அறிவு இருக்கிறவனால நம்பவே முடியாது இதை. ஆனால் இது வேறு ஒரு தளம், வேறு ஒரு டைமென்ஷன். இதை நீங்கள் நம்புங்க. இந்த இயற்கையும் இறைவனும் உங்களுடைய அறிவால் எட்ட முடியாத ஒன்று. இந்த அறிவுக்கு பின்னாடி தான் எல்லாமே இங்கே டிசைன் ஆகிருக்கு. அதனால் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் என்னால் பண்ண முடியும்னு சொல்லலை. இது மாதிரிலாம் உங்களுக்கும் நடக்கும், கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ந்து களி கூறுங்கள். உங்களால் விருப்பப்பட்டதை இங்கே நிகழ்த்த முடியும், உங்களுக்கான அதிகாரம் உங்களிடத்தில் இருக்கிறது. நீங்கள் எதை விரும்பினாலும் இந்த வெளியில் படைக்க முடியும், ஏன்னா அந்த அளவுக்கு சக்தி உங்கள்கிட்ட இருக்குது. அந்த சக்தி ஏன் விரயமாயினே இருக்குதுன்னா, ஊர்கதையிலையும் உங்கள் மனதை ஓட்டுறதுலையும் மற்றதை அதிகமாக தெரிஞ்சிக்க விரும்புறதுலையும் விரயமாகி கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த வீடை பற்றி சொன்னல, என் ஞானாசிரியரோட வீடு இருக்கு பாருங்க, அதுவும் ஒரு அதிசய வீடு தான். அவர்கிட்டையும் சும்மா ஒரு 6 லட்ச ரூபா வச்சு ஆரம்பித்தார். எதையுமே நம்ப முடியாது உங்களால், என்னாலையுமே நம்ப முடியல. அதுக்காக நான் ஞானாசிரியரை பார்க்கும்போது யார் இவர், எல்லாத்தையும் சும்மா விருப்பம் கொள்ளுங்கள் நிறைவேறும்ன்றாரு, விருப்பம் சொல்கிறாரு, நிறைவேற சொல்கிறாரு, சும்மா இருக்கிறாரு, எல்லாமே அவரை சுற்றி நடக்குது அப்படின்னு நம்மளும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் உட்காந்து நான் பண்ணது என்னை மட்டும் உற்று நோக்கினது மட்டும்தான். அதுக்கு ஒரு வருஷம் டைம் ஆச்சு. ஆனால் என்னோடய வேலையை அது மட்டும் தான். ஏன்னா எனக்கு வேறு வேலையும் கிடையாது, சோறம் கிடையாது, எல்லாமே முடிஞ்சு போச்சு, கதை லாஸ் ஆகிடுச்சு, நிறைய பணம். சோறு மட்டும் இறைவனால் சாப்பிட்டு என்னை மட்டும் கவனிக்கிறது மட்டும் தான் என் வேலையே. வேறு எந்த வேலையும் செய்யவே மாட்டேன், எல்லா வேலையும் விட்டுட்டேன். என்னை கவனிக்கிறது மட்டும்தான் என்னோடய வேலையாக வச்சுருந்தேன். புரியுதுங்களா? அவரோட வீடும் அதிசயமான வீடு. எப்படி பணம் வந்தது, எப்படி கட்டுனதுன்னே எதுவுமே தெரியாது. ஆனால் நம்ம கட்டி முடிச்சிருப்போம் அதை. அந்த விருப்பம் மட்டும், அந்த எண்ணம் மட்டும் பலமாக இருந்தது. உள்ளுக்குள்ளே பலமாயிட்டீங்களே போதும், வெளியில் உங்களுக்கான எல்லா விதமான செயலும் நடந்தே தீரும். நீங்கள் செயலாம் நடத்த வேணாம், உங்களை நோக்கி நடக்கும். இது நான் 100% கேரண்டி. நான் அதுக்கு எண்ணம் மட்டும் பலமாக இருந்தால் போதும். வீடு வேணும், அவ்வளோதான். அதில் வேறு எந்த இதுவும் இந்த 3 மட்டும் செய்யுங்க. மனதை ஓட்டாதீங்க, வாயை மூடுங்க. புரியுதுங்களா? உங்கள் விருப்பத்தில் நிலையாக நில்லுங்க. நீங்கள் கேட்டது உங்களுக்கு வந்துடும். ஆனால் இதை செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஊர்கதையை ஓட்டவே ஓட்டாதீங்க. மற்றவங்களுக்கு அடிமையாக இருங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அடிமையாக இருந்து சேவை செய்ய பழகுங்க. இதெல்லாம் நான் ஒரு 60-70% செய்கிறேன், அதனால சொல்கிறேன். இன்னும் 100% மாறலை.
கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். வீட்ல இருக்கிறவங்களுக்கு அடிமையா இருந்து வேலை செய்றது வந்து கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். அப்பதான் உங்க ஈகோலாம் அழியும், நாசமாகும். இல்லன்னா வேற ஒரு தளத்துக்கு உங்களால தாண்ட முடியாது. நீங்க ஒரு மாயையிலேயே நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு நெனச்சுன்னே செத்துருவீங்க. புரியுதுங்களா? அதனால இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செய்து பாருங்க. குழந்தைங்கலாம் இருந்தாங்கன்னா, அவங்களுக்குலாம் சின்ன வயசுலயே இதெல்லாம் கத்துக் குடுங்க. படிப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக் குடுக்க வேண்டியது தான். உள்ளுக்குள்ள பலமாவறது எப்படின்னு கத்துக் குடுங்க. நல்ல வார்த்தை பேசுங்க. அப்பதான் நல்லதுன்றது ஒண்ணு நடக்கும். நீங்க பேசின எல்லாம் தான் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கு. கொஞ்சமா பின்னாடி போய் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிரும் அது. நீங்க எதையெல்லாம் உங்கள் வாழ்வில் வார்த்தையாய் உதித்தீர்களோ, அது நடந்தே தீரும். தப்பா பேசியிருந்தீங்கன்னா, மன்னிப்பு கேட்டா அது நடக்காது. மன்னிப்பு கேட்டுக்கலாம். உங்களுக்குள்ளேயே நீங்க இறைவனிடத்தில மன்னிப்பு கேட்டு, அத நீங்க நல்லிஃபை பண்ண முடியும். அதனால எதனா தப்பா பேசியிருந்தா சபரிமலைக்கு போம்போது சொல்லுவாங்கல்ல, தெரிந்தும் தெரியாமலும், அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளை மன்னித்தருள்வாயாக. அந்த மாரி நீங்களே உங்களுக்கு செல்ஃபா நீங்க வந்து மன்னிப்பு கேட்டீங்கன்னா, அது நல்லிஃபை ஆகும். அதனால இனிமேல் பேசும்போது கவனமா நல்ல வார்த்தைகள உதிங்க. மனம் ஓடுது. நீங்க ஓட்டாதீங்க. ஓடின்னு இருக்குது, ஓடுது அவ்வளோதான். நீங்க ஓட்டாதீங்க. அதிகமா பேசாதீங்க. ஊர் கதைய தெரிஞ்சுக்காதீங்க. விருப்பத்தில நிலை நில்லுங்க. அத்தாட்சிகள் உங்கள் முன்னே தோன்றும். புரியுதுங்களா? அதனால இதெல்லாம் கொஞ்சமா சிந்திச்சு பார்த்து எடுத்துங்க. இல்ல எடுத்துக்க முடியல, இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. உங்க அறிவு சொல்லுச்சுன்னாலும், பரவால்ல உங்களுக்கு சரியாகட்டும்னு பிரார்த்தனை வேணா பண்ணிக்கலாம். அதனால இதெல்லாம் கொஞ்சமா சிந்திச்சு பார்த்து நல்லபடியா இருங்க. அடுத்த வாரம் வாங்க. இறைவன் அருளால் எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும்.